கடந்த சில வாரங்களாக நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்த்து வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை அதுக்கு முன்னாலேயே பல வாரங்களை பார்த்து வந்தோம். சமீபத்தில் ஒரு 2-3 வாரமாக குறிப்பாக கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த பாக்கியத்தை நாம் பார்த்து வருகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு பல பாக்கியங்கள் கிடைக்குது. எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் தான். கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டதுனால நாம் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம். ஆனால் அதில் இது ஒரு பிரதான ஆசீர்வாதம்னு சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம்னா அதில் பாவ மன்னிப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி கிறிஸ்துவனுடைய நீதியே நாம் பெற்றோம். எந்த அளவுக்குன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால முழுசாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். என்னங்க, அதனால தான் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். என்னத்தை காண்பிக்கிறதுக்கு? நீங்கள் அரைகுறையாக கிறிஸ்துவுக்குள் இல்லை, பாதி கிறிஸ்துவுக்குள் இல்லை. முழுக்கு ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, முழுசாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய நீதியை நீங்கள் தரித்து கொள்றீங்க. சட்ட துணியை கூட நம்ம இங்கிருந்து தான் மாட்டிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய நீதி நம்மை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளை மூடுகிறது. அதனால் தரிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்மளை நீதிமான் என்று ஏன் பார்க்கிறார்னா, அவர் நம்மளை பார்த்தா கிறிஸ்துவனுடைய நீதி தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. கிறிஸ்துவனுடைய நீதி தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. கிறிஸ்துவுக்குள் நம்மளை பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆகவே தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்குறாரு. ஆகவே நான் நீதிமான். நம்மகிட்ட பல குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஆனால் தேவன் அதெல்லாம் பார்க்காம கிறிஸ்துவனுடைய நீதியை பார்த்து நம்மளை நீதிமான் என்று சொல்லிவிட்டார். அந்த தீர்ப்பை ஒருபோதும் மாற்ற மாட்டார். நம்மளை நீதிமானா ஏற்றுக்கொள்கிறார். இது ரொம்ப பெரிய விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாறிவிடும். கடந்த சில வாரங்களாக அதுதான் சொல்ல பார்க்க வரேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுவே உங்கள் வாழ்க்கையை பல விதத்தில் மாற்றி விட்டுரும். எல்லா விதத்துலையும் மாற்றி விட்டுரும் சொல்ல போனால். அதுதான் நான் எப்படி சொல்லிட்டு வரேன்னா, ஒன்று, கடவுளோட நம்முடைய தொடர்பை அது மாற்றுகிறது. கடவுளோட நாம் எப்படி தொடர்பு கொள்கிறோம் என்பதை இந்த சத்தியம் முற்றிலுமாய் மாற்றுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்பதை நீங்கள் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை நம்ப தொடங்கிட்டீங்கன்னா, அதை அரவணைக்க தொடங்கிட்டீங்கன்னா, நம்பலைன்னா அதுலேருந்து பயனடைய முடியாது. சரிங்களா? ஆனால் நம்பிட்டீங்கன்னா, அதை நீங்கள் அரவணைக்க தொடங்கிட்டீங்கன்னா, இது உங்களுக்கு பல விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும். பல விதமான பலன்களை அளிக்கும். ஒன்று கடவுளோட உங்களுடைய நீங்கள் தொடர்பு கொள்கிற விதத்தையே முற்றிலுமாய் மாற்றிவிடும். இன்னொன்று அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2 வாரம் முன்னால். போன தடவை என்ன பார்த்தோம்? நம்மோட நாம் தொடர்பு கொள்கிற விதத்தையும் மாற்றிடும். அதாவது நிறைய பேர் அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, தங்களோடையே வாழ முடியல. அவங்களால இன்னொருத்தவங்களோட வாழ்கிறத விடுங்க, தங்களையே சகிக்க முடியல. என்னங்க, அதான் ஒருத்தர் சொன்னார், ஐ ஆம் மை பிகெஸ்ட் ப்ராப்ளம். என்னுடைய இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நான் தான். என்ன சமாளிக்க எனக்கு தெரில, என்னுடைய வாழ எனக்கு தெரில. ஒன்று ஓவர் பெருமையோடு வாழ்கிறாங்க, இல்லைனா ஓவர் தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கிறாங்க. இதெல்லாம் போன தடவை நம்ம பார்த்தோம். எப்படி கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓரளவுக்கு நம்ப தொடங்கிட்டீங்கன்னா, அதை அரவணைச்சிக்க தொடங்கிட்டீங்கன்னா, உங்களை பற்றிய ஒரு நல்ல உணர்வு உங்களுக்கு வரும். முதல்ல ஒரு தவறான ஒரு பெருமை இருக்காது, அதே நேரத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்காது. நல்ல ஒரு தாழ்மை இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு தைரியம் இருக்கும். உங்களை குறித்த ஒரு நல்ல ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். அது மட்டும் இல்லை, ஒரு தோல்வி பயம்லாம் இருக்காது. இதில் நான் தோத்துட்டேன்னா என்ன ஆகும், இது எனக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும், அந்த பயம்லாம் போயிடும். ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடமோட சுதந்திரத்தோடு வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்குள்ள பல மாற்றங்கள், உங்களோட நீங்கள் தொடர்பு கொள்கிற விதமே மாறிடும் என்பதை போன தடவை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த கட்டமாக போய் மற்றவர்களோடு நாம் தொடர்பு கொள்கிற விதத்தையும் இந்த சத்தியம் எப்படி மாற்றுகிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன்.
கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டோம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டோம். இது எல்லாத்தையுமே மாற்றுது. கடவுளோட தொடர்பு கொள்ள விதத்தையும் மாற்றுது, நாம் தொடர்பு கொள்கிற விதத்தையும் மாற்றுது, மற்றவர்களோட நாம் தொடர்பு கொள்கிற விதத்தையும் மாற்றுகிறது. எப்படி மாற்றுதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1, முதல் விதம், இந்த சத்தியத்தை உண்மையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை உண்மையிலே நம்ம நம்புகிறோம் என்றால், எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நம்புறாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் பிரச்சனைங்க. சரிங்களா? இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்மை. எது எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்காங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் ஆகவே நீதிமான்களாய் ஆயிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னா, எல்லா கிறிஸ்தவர்களும் இதை அவங்க அறிஞ்சு கொள்ளலை, இதை நம்பலை, இதை அரவணைக்கலை. ஆனால் இதை ஓரளவுக்கு அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள், இதை ஓரளவுக்கு நம்புகிறவர்கள், இதை அரவணைக்க தொடங்கினவர்கள், அவங்கள்ட்ட என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும்னா, முதலாவது, எந்த ஒரு ஜனத்தையும், எந்த ஒரு மக்களையும், எந்த ஒரு நபரையும், மற்றவர்களை மட்டமாக எண்ணவே மாட்டாங்க. கீழ்த்தனமாக இன்னொருத்தரை, ஒரு தனி நபரையோ அல்லது ஒரு கூட்ட ஜனத்தையோ ஒரு கூட்ட மக்களையோ கீழ்த்தனமாக பார்க்க முடியாது. இந்த சத்தியத்தை நீங்கள் உண்மையிலே உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான் ஆயிட்டீங்கன்றத உண்மையிலே உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்குள்ளே இறங்க தொடங்கிடுச்சுன்னா, மற்றவர்களை மட்டமாய் எண்ணுகிற அந்த புத்தியே போயிடும். மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளுகிற விஷயத்தில் ஒரு பெரிய பிழை, குறை என்னது, சிலர் இன்னொரு சிலரை மட்டமாக என்றது, கீழ்த்தனமாக என்றது, தாங்க ரொம்ப உயர்வான ஒரு நிலையில் இருக்கிறது போலவும் அவங்க ரொம்ப மட்டமானவர்களாக இருக்கிற போலவும் அப்படி ஒரு மாதிரி அவங்கள இப்படி பார்க்கறது, அவங்கள பற்றி மட்டமாக என்றது, அவங்கள பற்றி மட்டமாக பேசுறது, சில நேரம் சிலரை ஒடுக்குகிறது. இதெல்லாம் தான் சமுதாயத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா? இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசித்துக்கிட்டு இருக்காங்க. பல விதத்தில் உலகம் அதுக்கு சொல்யூஷன்லாம் கொடுக்குது. எப்போ நீ ஸ்கூல்லையே படிப்புலையே கொஞ்சம் அதெல்லாம் நுழைக்கிறாங்க. பிளட்ஜிலெல்லாம் சொல்லுவோம்ல, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா அப்படி நினைக்கிறது இல்லை ஜனங்க. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நினைக்காதனால தான் சொல்ல வைக்கிறாங்க. சிலர் எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சிலர் நம்மளோட மட்டமானவங்க நினச்சிட்டு இருக்கிறதுனால சரி வாயை திறந்து சொல்லு அப்படின்றாங்க சின்ன பிள்ளைகிட்ட. அப்போ சொல்லி 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 சில நேரம் அது அந்த ஒரு எண்ணம் போயிடுது. இந்த நாகரிகமான உலகத்தில் சில நேரம் ஒரு கிராமத்தை விட்டுட்டு பெரிய ஒரு பட்டணத்தில் போய் வாழ்ந்தால் சில நேரம் பல விதமான மக்களோட தொடர்பு உள்ளதுனால கொஞ்சம் அந்த எண்ணம்லாம் குறையுது. ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப மேலே தலை தூக்கும். இது சமுதாயத்தில் பல விஷயங்களில் இதெல்லாம் முன்னேறி இருக்கிறதுன்னு சொல்லலாம், முன்னைய விட. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்திலலாம் திரும்ப இதெல்லாம் தலை தூக்குது. ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை மட்டமாக நினைக்கிறது, மட்டமாக பேசுறது, கீழ்த்தனமாக நினைக்கிறது. இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதற்கான நிரந்தர தீர்வு, ஆழமான தீர்வு என்ன? கிறிஸ்து தான் தீர்வு. இயேசு கிறிஸ்து தான் தீர்வு. கிறிஸ்துக்குள், கிறிஸ்து பாருங்க, கிறிஸ்துவை போல மக்களை இணைக்கிற ஒரு சக்தி எங்கேயும் பார்க்கவே நீங்க முடியாது. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள் குறிப்பாக நீதிமான் ஆயிட்டீங்க அப்படின்றத உண்மையிலே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மற்றவர்களை இந்த மாதிரி மட்டமாக நினைக்கிறதோ, என்றதோ, பேசுறதோ, நடத்துறதோ அது உங்களுக்கு வராது, வராது. ஏன்? கிறிஸ்துவுக்குள் நீங்க நீதிமான் ஆயிட்டீங்கன்ற சத்தியம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்கு வெளியே நீங்க பாவி. கிறிஸ்துவுக்கு வெளியே நீங்க எவ்வளவு பெரிய வாழானவர் வேணா இருக்கலாம், உங்க பின்னணி என்ன வேணா இருக்கலாம், நம்முடைய படிப்போ, நம்முடைய ஊரோ, பேக்ரவுண்டோ, பின்னணியோ, இனமோ என்ன வேணா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா, யாரா வேணா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா பாவி. அதான பைபிள் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா பாவி. அதை ஏற்றுக்கிட்டா தானே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீதிமான் ஏற்றுக்க முடியும். என்னங்க இது வேணும்னா அதுவும் இருக்கணுங்க, இது ஒரே பேக்கேஜ் தான். கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஏற்றுக்கிறீங்கல்ல,
அப்போ கிறிஸ்துவுக்கு வெளியே பாவி. ஏங்க கிறிஸ்துவுக்கு வெளியே பாவியாக இருந்ததுனால தான் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளே வச்சாரு. ஏன்னா கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்துக்கிட்டு நீதிமான் ஆகிறதுக்கு வழியே இல்லை. நற்கிரியெல்லாம் செஞ்ச நீதிமான் ஆக முடியாது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த சத்தியத்தை அப்ளை பண்ணுறோம், வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும். சும்மா ஏதோ சத்தியத்தை அறிஞ்சா பத்தாது. பிரசங்கமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரூத் டு லைஃப். வாழ்க்கைக்கு சத்தியத்தை அபியாசப்படுத்துறது. வாழ்க்கையில எப்படி இந்த சத்தியம் பயனளிக்கிறதா இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது தான் பிரசங்கமே ஆக்சுவலாக. அதனால தான் இதுக்கு நேரம் செலவழிக்கிறேன் நான். பிரசங்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோலே இதுதான். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சத்தியத்தை சும்மா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தாது நான் நீதிமான் ஆயிட்டேன். இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய பலன் என்ன, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க வேண்டும்? பல விதத்தில் பாதிக்க வேண்டும். உண்மையிலே நம்புறோம்னா பல விதத்தில் பாதிக்க வேண்டும். உண்மையிலே நம்புறோம்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்பது உண்மையிலே நம்புறோம்னா அப்போ கிறிஸ்துவுக்கு வெளியே பாவின்றதையும் உண்மையிலே நம்புறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு முன்பாக எனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் நம்புறோம்னா, நம்புறீங்களா? கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய எல்லா தகுதியும் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. நம்முடைய தகுதினால கிடையாது, நாம் ஏதோ செஞ்சு சாதிச்சதுனால கிடையாது, நம்முடைய பின்னணினால கிடையாது. அது நம்முடைய என்ன சொல்றது, வேற என்னங்க, படிப்பு, பேர், புகழ், ஒரே ஒரு தகுதி தான். கிறிஸ்து தான் நம்முடைய தகுதி. கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஏன்னா கிறிஸ்து தான் என்னை தகுதிப்படுத்துறார். கிறிஸ்துவனுடைய நீதி தான் என்ன தகுதிப்படுத்துதுன்றதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸையும் ஏற்றுக்கிறீங்க. ரிவர்ஸ் என்னது? கிறிஸ்துவுக்கு வெளியே என்ன இருந்தாலும், என்ன பின்னணி இருந்தாலும், எந்த ஊர்லேருந்து வந்திருந்தாலும், என்ன எண்ணத்தை சேர்ந்திருந்தாலும், என்ன பேக்ரவுண்ட், என்ன படிப்பு, என்ன பேர், என்ன புகழ், என்ன சாதனை, என்ன இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு வெளியே எந்த தகுதியும் இல்லை கடவுளுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு. அதையும் ஏற்றுக்கு தான் ஆகணும். அது உண்மைன்னா இதுவும் உண்மை. இது உண்மையாக இருந்ததுனால தான் அதை செஞ்சு விட்டார். கிறிஸ்துவுக்குள் வச்சு நம்மளை தகுதிப்படுத்திட்டார். இப்போ உண்மையில இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டா எப்படி இன்னொரு ஆளை மட்டமாக நினைக்கிறது நம்ம? ஏன்னா நமக்கு தெரியும் எங்கிருந்து நாம் வந்தோன்றது நமக்கு தெரியணும், மறந்துடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அதை நாம் என்னமோ பெரிய ஒருத்தன் உண்மையில இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டவன் நான் பெரிய பின்னணியிலேருந்து வந்தேன், அதான் போன தடவை சொன்னோம்ல, நம்ம அந்த ஒரு தவறான பெருமை இருக்காது. நம்முடைய பின்னணியில், நம்முடைய படிப்பில், நம்முடைய சாதனைகளில், நம்முடைய பணத்தில், இதிலெல்லாம் ரொம்ப பெருமை பாராட்ட வராது. இந்த சத்தியத்தை நல்லா உள்வாங்கிட்டவங்களுக்கு இதிலெல்லாம் பெருமை பாராட்டுறதுக்கு வாய் வராது, எண்ணம் கூட போகாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன இருந்தாலும் இப்போ கிறிஸ்துவுக்கு வெளியே நான் தகுதியற்றவனாக இருந்தேன், நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தேன். தேவ கோபாக்கினியை பெற மட்டும்தான் தகுதி உள்ளவனாய் இருந்தேன். இந்த அளவுக்கு பாவ சேற்றில் கடந்தேன் அப்படின்னு உண்மையிலே நம்புறோமா? அது உண்மைனா இதுவும் உண்மை. அப்போ உண்மையிலே அதை நம்புறோம்னா இன்னொரு ஆள் வந்து கஷ்டப்படுறப்போ அல்லது அவங்க வந்து எப்படி சொல்றது, இன்னொருத்தரை பார்க்குறோன்னு வைங்க, அவங்கள்ட்ட ஏதோ அவங்கள்ட்ட நமக்கு இருக்கிற படிப்பு ஒருவேளை அவங்கள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அல்லது நமக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இல்லைன்னு யோசித்துக்கோங்க, அல்லது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பணமோ பதவியோ பேரோ புகழோ சாதனையோ அவங்கள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டிலும் கூட அவங்கள மட்டமாக நினைக்க நமக்கு தோணாது. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த படிப்பு, பேரு, புகழ், பணம், சாதனை எல்லாம் சேர்த்து வச்சா கூட அவருக்கு முன்னால் வேலைக்கு ஆகாது. என்னங்க, படிப்பு, பேரு, புகழ், சாதனை, பணத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கொடுத்தது தான் எல்லாமே. அதை நான் பழிச்சு பேசலை, நல்லா கவனிங்க. அது வந்து என்னை கடவுளுக்கு முன்பாக தகுதிப்படுத்த முடியாது. அதை உண்மையிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்புறேன்னா, அப்போ அதில் குறைவுள்ளவர்களை நான் பார்க்குறப்போ அவங்கள மட்டமாக என்ன எனக்கு வராது, மனசு வராது. அதனால அவங்கள மட்டமாக பேசுறதுக்கு வாய் வராது எனக்கு. அது நிமித்தமாக அவங்கள மட்டமாக நடத்துறதுக்கு எனக்கு வராது. எனக்கு அப்படி வருதுன்னா, என் வாய் அப்படி பேசுதுன்னா, என் மனசு அப்படி நினைக்குதுன்னா, என்னுடைய நடத்தை அப்படி இருக்குமானால் அப்போ இந்த சத்தியத்தை நான் உள்வாங்கிக்கலன்னு அர்த்தம், இதை நான் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், இதை நான் நம்பலன்னு அர்த்தம்.
உண்மையிலே இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, உண்மையிலே நம்புறேன்னா, உண்மையிலே இதை நான் ஏற்றுக்கிறேன்னா, இன்னொருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட சில குறைகள் இருந்தால் கூட நான் அவங்கள வேறு மாதிரி பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? அவங்கள மட்டமாக பார்க்கல, அவங்கள மனதுருக்கத்தோடு பார்க்குறேன். அவங்கள குறித்து பரிதாபப்படுறேன். நான் இப்படி இருக்காங்களே, நாமும் ஒரு காலத்தில் இப்படி தானே இருந்தோம், அப்படி எண்ணம் தான் எனக்கு வருது. உண்மையிலே இந்த சத்தியத்தை உள்வாங்கிக்கணும். உங்களுக்கு எப்படி நம்ம யோசிப்பாங்க? அவங்கள விட ஏதோ ஒரு விதத்தில் அவன் பணத்துலேயோ ஒரு படிப்புலையோ இதுலையோ குறைவாக இருக்கிற ஆளை பார்த்தா எப்படி மனசில் வரும்னா, என்னோட மட்டம்னா அவனோட உயரம் அப்படின்னு வராமல் எப்படி வரோம்னா, நாமும் இப்படி தான் இருந்தோம், மட்டமான ஒரு நிலையில் இருந்தோம், தகுதியற்றவர்களாக இருந்தோம். தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் இல்லையா? அப்போது அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு தான் எண்ணம் வரும். அவங்கள நல்லா நடத்தணும். நம்மகிட்ட ஒன்றும் இல்லாத காலத்தில் அவர் நமக்கு அன்பு காட்டினார்ல. என்னங்க ஏங்க இதுக்கு வந்து நீங்கள் ஏழையாக சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தால் தான் இது உண்மைன்னு சொல்ல. நான் நல்லா கவனிங்க, இது எல்லாருக்கும் உண்மைங்க. இது நாம் எவ்வளோ பெரிய நிலையில் உலகத்தில் இருந்திருந்தாலும் அவருக்கு முன்பாக கீழ் நிலையில் இருந்தோங்க, பாவ சேற்றில் கடந்தோம். இதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. எங்கேருந்து வந்தோன்றதை மறந்துட்டோம். அவர் மேலே தூக்கி விட்டோன்னே எங்கேருந்து தூக்கி விட்டான்றதை மறந்துட்டதுனால சில நேரம் மற்றவள மட்டமாக நம்ம நினைக்கிறோம். நாமன்னு சொல்கிறேன், உங்களை சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். கிறிஸ்தவத்தில் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா நீங்கள் ஒத்துக்கோங்க. கிறிஸ்தவத்திற்குள்ளேயே பாருங்க, நான் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன் இன்றைக்கி, மற்றவர்களை விடுங்க. அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது அவங்களுடைய இது இல்லையா? கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இப்படி இருக்கேங்க ப்ராப்ளமு. பொதுவாக பேசுகிறேன், நம்மளை பற்றி உங்களை பற்றியோ இந்த சபை அப்படி பேசலாம், பொதுவாக சொல்கிறேன். கிறிஸ்தவத்துக்குள்ளேயே கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை எப்படி ஒரு மாதிரி நினைக்கிறது, எண்ணுறது, பேசுறது, நடத்துறது, அவங்களுடைய பணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஒரு எப்படி படிப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி, பதவிக்கு ஏற்ற மாதிரி, பேர் புகழ் இதுக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடத்துறது, இதெல்லாம் எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன் நான். இந்த சத்தியத்தை உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டா அது இருக்க முடியாதே. உலகத்தார மாதிரி நம்ம சிந்திக்க வராதே நமக்கு. இப்போ வருதுன்னா நம்ம இதை உண்மையிலே நம்பலை, இதை புரிஞ்சிக்கல, மறந்துட்டோம். எங்கேருந்து தூக்கி விட்டான்றதை மறந்துட்டோம். என்னமோ நாம் ஆரம்பத்திலேருந்தே உயர்வில் இருந்த மாதிரியும் ஏதோ பெரிய அவருக்கு முன்பாக தகுதி பெற்ற மக்களாக இருந்த மாதிரி நினச்சிக்கிட்டோம். தப்பு. கிறிஸ்துவுக்கு வெளியே அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை நமக்கு. கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா மற்றவளை நல்லா தான் நினைக்க தோணும், மேன்மையாக தான் நினைக்க தோணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், கீழே இருக்கிறவங்கள கூட தூக்கி விடணும், அவங்களுக்கு அன்பு காட்டணும். கடவுள் நம்மளை தூக்கி விட்டது போல் நாம் அவங்கள தூக்கி விடணும். கடவுள் மட்டும் நம்மளை தூக்கி விடலன்னா நாமும் அந்த கதியில் தான் இருந்திருப்போன்ற எண்ணம் அப்படி வரும். நம்ம மைண்டே அப்படி வேலை செய்யும் பாருங்கள். இது எல்லா விதத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள். வெறும் படிப்புலையோ பணத்துலையோ அல்லது எப்படி சொல்கிறது அப்படி மட்டும் இல்லை, ஈவன் ஆவிக்குரிய ரீதியில் நம்மளோட ஒரு கீழான நிலையில் யாராவது பார்த்தா அவங்கள மட்டமாக நம்ம நினைக்க மாட்டோம். பரிசேயனுடைய பிரச்சனை என்னன்னா, அவன்கிட்ட ஒரு அந்த தவறான பெருமை இருக்கிறதுனால, தன்னை குறித்து அவன் தவறாய் நினைக்கிறதுனால மற்றவளை மட்டமாக எண்ணுகிறான். அவன்கிட்ட ஒரு தவறான பெருமை இருக்குது, மற்றவளோட உயர்வானவன் நினச்சிக்கிட்டு அவன் எப்படி பார்க்குறான், நான் எல்லாம் பிரமாணங்களையும் கடைப்பிடிக்கிறேன், கடவுள் சொன்ன கட்டளையெல்லாம் கரெக்டாக செய்கிறேன், இவன் என்னத்தை செய்கிறான் அப்படின்னு மற்றவங்கள பார்க்குறாங்க. பரிசேயர்கள் இயேசுவின் காலத்தில் நிறைய தடவை கிறிஸ்தவர்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்கள விட ஆவிக்குரிய நிலையில் கொஞ்சம் கீழே இருக்கிற ஆட்களை ஒரு மாதிரி மட்டமாக நினைக்கிறாங்க. என்னத்தை பண்ணுறான் அவன், என்னத்தை கிறிஸ்தவன் அப்படி ஒரு மாதிரி. குற்றம் சாட்டுறது தப்புன்னு சொல்ல நான். சில நேரம் சிலரை குற்றம் சாட்டணும். நம்ம அவங்களுடைய குற்றத்தை எடுத்து சொல்லி தான் ஆகணும். எந்த குற்றத்தையும் யார்கிட்டையும் கண்டுபிடிக்கக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் மனசில் அவர்களை விட நாம் ரொம்ப உயர்வானவர்கள்ன்ற அந்த எண்ணம் நமக்கு தப்பாக வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆவிக்குரிய இதில் கூட சொல்கிறேன், ஆவிக்குரிய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பலர் வந்து வேறு வேறு நிலையில் இருப்பாங்க. சிலர் நல்லா வளர்ந்து, சிலர் நல்லா கொஞ்சம் உயர்ந்திருப்பாங்க, சிலர் வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி உடையவங்க
அடுத்த ஆளை ரொம்ப மட்டமாக எண்ண மாட்டாங்க. அதுவே ஒரு தவறான சைன், அவங்க பெருசாக வளரலன்றது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு மனசு இருக்கும்ப்பா, வளர்ந்தது கடவுளுடைய கிருபை, வளர்ந்தது கடவுளுடைய கிருபை, அவங்களும் வளர்ந்தா நல்லா இருக்குமே. அவங்களுக்கு போய் அவங்க குற்றங்களை கூட எடுத்து சொல்லுவோம், நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. அவங்க வளரணுன்றதுக்காக அவங்க மேலே ஒரு நல்ல மனசு வச்சு அவங்கள அன்பு கூர்ந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்கள்ட்ட போய் பேசி அவங்கள நம்ம தூக்கி, அது வேற பாருங்க. அதை விட்டுக்கிட்டு நாம் தான் பெருசாக நம்ம பண்ணுறோமாக்கும். சில கிறிஸ்தவங்க அப்படி தானே பேசுகிறாங்க. பரிசேயன் புத்தி, தாங்க ரொம்ப உயர்வான நிலையில் இருக்கிறதாக்கும், எல்லா கடவுள் சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணிடுறத மாதிரியாக்கும், மற்றவங்க ஒன்றையும் பண்ணாத மாதிரியாக்கும், அவங்கள மட்டமாக நினைக்கிறது, பேசுறது, நடத்துறது. அதனால ஆவிக்குரிய ரீதியில் அவன் மட்டமானவன் நினைக்கிறது, அதுவும் தப்பு. ரோமர் 12:16 பாருங்க. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்கள் இங்கே வருது, ஆனால் அவ்வளோ பெஸ்ட் மொழிபெயர்ப்பான்னு தெரில. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். வேற மொழிபெயர்ப்பெல்லாம் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, தாழ்ந்தவர்களுடனும் நட்புறவு கொள்ளுங்கள். தாழ்மையானவர்கள் கிடையாது, தாழ்ந்தவர்களுடனும் நட்புறவு கொள்ளுங்க. நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என்று பெருமிதம் கொள்ளாதிருங்க அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஒருவேளை சில விதங்களில் உங்களை விட அவங்க நிலை குறைவாக இருக்கலாம், ஆனால் தாழ்நிலை உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். எப்படி சொல்கிறார் பாருங்க பவுல். ஏன் கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி இதுவும் இருக்குங்க. சரி, பல காரியங்களை சொல்லிட்டேன். குறிப்பாக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னா, இந்த இன பாகுபாடு, ஜாதி வெறி. இந்த நாகரிக உலகத்தில் இது தப்புன்னு தெரியறதுக்கு நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்க தெரிய தேவையில்லை. ஏன்னாங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கே தெரியும் இது தப்புன்னு. எது? இந்த இன பாகுபாடு, ஜாதி வெறி தப்புன்றது இந்த உலகத்தில் பலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நல்லாவே ஏற்றுக்கொள்கிறாங்க. பைபிள் இதை பற்றி என்ன போதிக்குது? பைபிள் பாருங்க, எப்பவுமே உலகத்தில் காணப்படுகிற நன்மையை தாண்டி போகும். எப்படி தாண்டி போகும்? உலகத்தில் சில நல்ல கொள்கைகள்லாம் இருக்கு. சிலது கெட்டது, சிலது நல்லது. எது நல்லது எது கெட்டது நிதானிச்சு நல்லது எடுத்துக்கணும். ஆனால் அந்த நல்ல உலகத்தில் காணப்படுகிற அந்த நல்ல முன்னேற்றங்கள், நல்ல கொள்கைகள் கூட பைபிள் உலகத்தில் காணப்படுறதை விட ஆழமான அஸ்திபாரத்தை கொடுக்குது. ஆழமான அஸ்திபாரத்தை கொடுக்குது. நீ உலகத்தார போய் கேட்டு பாருங்க, இப்போ ஏன்பா இன பாகுபாடு தப்பு, ஏன் ஜாதி வெறி தப்பு அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன காரணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. முதல்ல யோசிப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது காரணம். இல்லை, எல்லாரும் ஒன்று தானே, மனுஷன் தானே, ஓகே. கொஞ்சம் யோசித்தா கொஞ்சம் பதில் சொல்லுவாங்க, கொஞ்சம் காரணம் கொடுப்பாங்க. ஒன்றும் தெரியாதுன்னு கிடையாது. முக்கால்வாசி பேர் அதை யோசித்தது கிடையாது. ஏன் இனப்பாகுபாடு தப்பு, ஏன் ஜாதி வரி தப்பு, தப்பா, ஏன் தப்பு? சின்ன பிள்ளை கேட்குற கேள்வி தானே, ஏன். சின்ன பிள்ளைகள் கேட்கும் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகள்கிட்ட அது நல்ல ஒரு தன்மை. பெரியவங்களை பாருங்கள், கேள்வி கேட்க மாட்டாங்க, விட்டுட்டாங்க, அதை மறந்துட்டாங்க. ஏன் யோசிக்கிறதே நிறுத்தியாச்சு. ஏன் இது சொல்கிறீங்களே, ஏன் இது உண்மை, எப்படி உங்களுக்கு தெரியும், இது ஏன் தப்பு? நம்மளும் அந்த கேள்வியை கேட்கணும். ஏன் அது தப்பு, ஏன் எல்லாரும் சமம் என்ற கொள்கை தான் சரி, நம்ம எல்லாருமே எல்லா மனிதர்களும் சமம் என்ற கொள்கை சரியா? ஏன் சரி, என்ன காரணம்? 4 காரணங்களை வேதத்திலிருந்து கொடுக்குறேன், பெரிய காரணங்கள், சரிங்களா? 1, படைப்பு. படைப்பு. தேவன் மனுஷனை எப்படி படைச்சாருன்னு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுது. அங்கே பார்க்குறப்போ இனப்பாகுபாடு தெரியுதா உங்களுக்கு? இந்த ஜாதியை படைச்சார், அந்த ஜாதியை படைச்சார்னு எதாவது தெரியுதா? மனிதனை தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலையும் படைச்சார். ஒரு மனிதனாகிய ஆதாமிலிருந்து தான் எல்லா விதமான இனங்களும் வந்தது என்று தான் வேதம் போதிக்குது. அதை உண்மையிலே நம்பினா எப்படி இனப்பாகுபாடு வைத்திருப்பது?
என்ன பிரச்சனை, கிறிஸ்தவங்க வந்து பைபிளை நம்புறேன்ட்டு பைபிளை வாசித்ததும் கிடையாது சிலர், அது என்ன சொல்கிறதுன்னு நமக்கு யோசித்ததும் கிடையாது, அதை நம்புறதும் கிடையாது. உண்மையிலே அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா, பைபிள் போதனை ஏற்றுக்கிட்டா எப்படி காமிக்க முடியும்? அந்த ஒரு காரணமே போதும். கடவுள் எப்படி படித்தார் நம்மளை எல்லாரையும்? மனுஷனாக படித்தார். மனுஷன் எப்படி படித்தார்? தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபம்னா பெரிய ஒரு கணத்தோட படிச்சுட்டாரு, பெரிய ஒரு மரியாதையோட படிச்சுட்டாரு. எல்லா மனிதர்களுக்கும் பெரிய ஒரு சுய மரியாதையை அவரே கொடுத்துட்டார். எந்த மனுஷனும் தர தேவையில்ல, அவர் கொடுத்துட்டார். படைப்பிலே கொடுத்துட்டார். ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சாயலையும் ரூபத்திலும் படைக்கப்பட்டான். ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது, வீழ்ச்சி. விழுந்தப்போ என்னங்க ஒரு ஜாதி தான் விழுந்ததா? ஒரு கூட்டத்தார் தான் விழுந்தாங்களா? இல்லைங்க. விழுந்தப்போ ஆதாம் ஏவாள் விழுந்தாங்க. ஆதாம் விழுந்தப்போ ஆதாமுக்குள் நம்ம எல்லாருமே விழுந்துட்டோம். ஆதாம் பாவம் செய்தப்போ நாம் எல்லாருமே ஆதாமோடவே ஆதாமுக்குள் இருந்ததுனால, எல்லா மனிதர்களும் எல்லா எண்ணங்களும் ஆதாமுக்குள் இருந்ததுனால எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. ஏற்கனவே இதெல்லாம் போச்சேன் நான், ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள்னு. அது மட்டும் இல்லை, ஆதாம் பாவம் செஞ்சதுனால நம்ம பாவம் செஞ்ச மாதிரின்றது மட்டும் இல்லை, நம்மளும் தனிப்பட்ட விதத்தில் எல்லாருமே பாவம் செய்து விட்டோம். தனிப்பட்ட விதத்தில் எல்லாரும் பாவம் செய்து விட்டோம் என்பது தானே பைபிளுடைய போதனை. ஒரு சிலர் மட்டும் பாவம் செய்கிறோம், ஒரு சில ஜாதிகள் தான் பாவம் செய்து, சில ஜாதிகள் பாவம் செய்யாமல் அப்படியே பரிசுத்தமாக வாழுகிறார்கள் பைபிள் போதிக்குதா? அந்த ஜாதிகளுக்கு கிறிஸ்து தேவையில்லை, அல்லது கிறிஸ்து வந்து பாதி தான் தேவை அப்படின்னு போதிக்குதா? கிடையாது. ரோமர் 3 பாருங்க, ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஆனால் உண்மையில் நம்புறோமா இதை? இப்போ எல்லாரும் விழுந்துட்டாங்க. அப்போ எப்படி எல்லாரும் விழுந்துட்டாங்கன்னா, எப்படி ஒரு சிலரை மட்டும் நம்ம உயர் ஜனங்க, இன்னொருத்தர கீழ் ஜனங்கன்னு நினைக்கிறது சான்ஸே கிடையாது. உண்மையிலே அதை நம்புறோம்னா அப்படி நினைக்க வராது. என்ன பிரச்சனை? உண்மையிலே அதை நம்பல. கிறிஸ்தவங்களே உண்மையிலே வசனத்தை நம்பல, சும்மா ஆமாஞ்சாமி போடுறாங்களே ஒழிய நம்பல. நம்புறாங்கன்னா அது எண்ணத்தில் தெரியட்டும், பேச்சில் தெரியட்டும், நடத்தையில் தெரியட்டும். எல்லாரும் பாவம் செய்து. இதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து உலகத்தையே ரெண்டா பிரிச்சிடுறாரு. ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதியார். புறஜாதியார்னா யூதர் அல்லாத மற்ற மக்கள். ரோமர்னுடைய லாஜிக்கே என்னன்னா, 1ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் அல்லாத மக்கள் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்கன்றது நிரூபிக்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் யூதர்களும் எல்லாம் பாவம் செஞ்சிட்டாங்கன்னு நிரூபிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் 2 பேரையும் ஒன்றா கோத்து வச்சு எல்லாரும் அவுட்டு போ அப்படின்றார். எல்லாரும் எக்ஸாமில் ஃபெயிலு, ஒருத்தன் கூட பாஸ் ஆகலை. யூதனாக இருக்கட்டும், யூதன் அல்லாதவனாக இருக்கட்டும், பெரிய மேல்நிலையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறவர்களாக இருக்கட்டும், கீழ்நிலையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் கடவுளுக்கு முன்பாக ஃபெயிலு, பாவம் செஞ்சிட்டாங்க. அதான் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஒருத்தன் கூட கிடையாது நீதிமான் கடவுளுக்கு முன்பாக. 19 பாருங்க, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும். எப்படி சொல்ற பாருங்க, வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். 20 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும். அதுக்கப்புறம் தான் 23 சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. முதல் காரணம் படைப்பு, 2வது காரணம் வீழ்ச்சி, 3வது காரணம் மீட்பு. 24ஆம் வசனம் பாருங்க, எல்லாரும் விழுந்து போயிட்டாங்க, எல்லாரும் பாவம் செஞ்சதுனால. 24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க, ஆகவே இப்போ இலவசமாக எப்படி நீதிமானாக்கப்படுறாங்க? கிருபையினால. we are made righteous by grace, not race. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we are justified by grace, not race. அதாவது கிருபையினால தான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோமே ஒழிய ஜாதினால நீதிமான் ஆக்கப்படலை, இனத்தினால நீதிமான் ஆக்கப்படலை, ஊருனால நீதிமான் ஆக்கப்படலை, பின்னணினால நீதிமான் ஆக்கப்படலை.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். 25, தேவன் பொறுமையாயிருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டது குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதி காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க 27ஆம் வசனம் பாருங்க, மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்படுதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. 28, ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். எல்லாரும் பாவம் செஞ்சு கெட்டு போய் விழுந்ததுனால இப்போ நீதிமான் ஆகணும்னா, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா, ரட்சிக்கப்படணும்னா, மீட்கப்படணும்னா ஒரே வழிதான், இயேசுவை நம்பணும். யாராக இருந்தாலும் அவங்க எந்த பின்னணியிலேருந்து வேணா வந்திருக்கலாம், ரட்சிப்புக்கு ஒரு வழிதான், இயேசு. அவரை நம்பணும். அவரை நம்புறதன் மூலமாக ரட்சிப்பு கிடைக்குது, நீதிமானாக்கப்படுறோமே ஒழிய நம்முடைய பின்னணிக்கும் ஊருக்கும் சம்மந்தமே கிடையாது, இதுக்கும் அதுக்கும். ஏன்னா எல்லாரும் அவுட்டு. இப்போ கிருபையினால இயேசுவை கொண்டு நம்மளை மீட்டெடுக்கிறார், அவரை நம்புகிறோம், அவ்வளோதான். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். யார் விசுவாசிச்சாலும் தேவன் அவர்களை நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். 29, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? யூதர்களுக்கு பொதுவாக பெரிய ஈனப்பெருமை இருக்குது. தாங்க தான் பெரியவர்கள், தாங்க தான் உயர்ந்தவர்கள், மற்றவங்களாம் மட்டமானவங்க அப்படின்னு நினச்சி பேசி நடத்தி வந்த யூதர்கள். அப்படிப்பட்டவர் பவுல் முதல்ல அப்படி தான் இருந்தார். அவர் எப்படி பேச பாருங்க, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். 30, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. என்ன சொல்றாரு? அவர் ஒரே தேவன் தான். அல்ல சொல்லுங்க, ஒரே தேவன். அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிற தேவன். யூதரையும் புறஜாதிட்டு என்ன எதிர்பார்க்குறாரு? விசுவாசம். கிரியை கிடையாது, அவங்களுடைய பின்னணி கிடையாது. யூதராக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது. அதுதான் பவுல் இங்கே நிரூபிக்கிறாரு. ஏன்னா யூதனும் ஃபெயில், டெஸ்ட்டில் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டான். அப்போ அவனுக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழி தான், அவனும் இயேசுவை தான் நம்பி ஆகணும், இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசம் தான் வழி. எல்லாருக்கும் அவர் கிருபை காட்டுறாரு. அவர் ஒரே தேவன், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறாரு, எல்லாருக்கும் கிருபை காட்டுறாரு, எல்லாரும் விசுவாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். விருத்த சேதனம் உள்ளவர்களை, அதாவது யூதர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை, அதாவது மற்ற மக்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. மீட்பு, குறிப்பா மீட்பில் நாம் எப்படி நீதிமானாக்கப்படுறோம்? நம்முடைய ஊர்னால கிடையாது, நம்முடைய இனத்தினால கிடையாது. அது துளி அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜும் கொடுக்கல, டிஸ்அட்வான்டேஜும் கொடுக்கல. என்னங்க, இந்த ஊர்லேருந்து வந்ததுனால தேவன் நம்மளை இன்னும் ஈஸியாக ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. இந்த ஊர்லேருந்து வந்ததுனால தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னு சொல்ல முடியாது. விசுவாசத்தினால மட்டும்தான் அவரை பிரியப்படுத்த முடியும். யார் விசுவாசாலும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். யார் இயேசுவை நம்பினாலும் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். எல்லாருமே கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள், கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்போ மீட்பு 3வது காரணம். 4வது மகிமைப்படுத்துதல். ஒரு நாள் இயேசு திரும்ப வரப்போகிறாரு. திரும்ப வர்றப்போ நம்மளை மகிமைப்படுத்த போகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்க? ஓகே. அப்போ ஒரு கூட்டத்தார ஒரு லெவல் மகிமை கொடுத்துட்டு இன்னொரு கூட்டத்தார, ஓ நீங்கள் இந்த ஊர்லேருந்து வந்தீங்களோ அப்படின்ட்டு குறைவான மகிமை கொடுக்க போகிறாரா? என்ன ஆச்சு? கிறிஸ்தவர்கள் இதை மறந்துட்டாங்களா? இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? அதை நினச்சாலே பயம் வரணும். ஏன்னா சிலரை மட்டமாக நடத்துகிறாங்க. ஒரு நாள் அவங்க யாரை மட்டமாக நடத்துனாங்களோ அவங்க முகம் பிரகாசிக்க போகுது, சூரியனை போல் பிரகாசிக்கும். இயேசுடைய மகிமை அவங்க மேலே காணப்படும். அன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க? மகிமைப்படுத்துதல். ஏன்னா கிரேடு வச்சிருக்கிறாரா, லெவல் வச்சிருக்கிறாரா தேவன் மகிமைப்படுத்துகிறப்போ? நம்ம சிந்திக்காததுனாலேயே சில நேரம் தவறாய் பேசுகிறோம், தவறாய் எண்ணுகிறோம், தவறாய் நடந்து கொள்கிறோம். கிறிஸ்தவம் சிந்திக்கிற மார்க்கம்.
சிந்திச்சு பார்க்கணும்ப்பா, கடவுள் இப்படி படைச்சிருக்காரா, எல்லாரையும் சமமாக படைச்சிட்டாரு, மரியாதையோட படைச்சிட்டாரு, கனத்தோட படைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் பாவத்தில் விழுந்து கெட்டு போயிட்டாங்க. இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இயேசு தான், அவரை நம்பணும். அவரை நம்பினா போதும், எல்லாரையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார், எல்லாரையுமே நீதிமானாய் தீர்க்கிறார், அறிவிக்கிறார். அது மட்டும் இல்லை, கடைசியில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாரையும் மகிமைப்படுத்த போகிறார். எந்த பாரபட்சமும் கிடையாது, எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அப்படின்றத நீங்கள் சிந்திக்க தொடங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் விட்டுருவீங்க. பாருங்கள், கலாத்தியர் 2ல் ஒரு நல்ல உதாரணம் இருக்குதுக்கு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2 பெரிய பிரசங்கியார்கள் மோதிரத்தை பார்க்கணுன்னா கலாத்தியர் 2க்கு போய் பாருங்கள். சிலருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லை, யூடியூப்பில் பிரசங்கியார்கள் மோதிரத்தை போய் பார்க்கறது. இன்னார் இவரை பற்றி அது பைபிளில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல ஹெவி வெயிட்ஸ் 2 பேர் யாருன்னா பவுலும் பேதுருவும். கலாத்தியர் 2 விசேஷம் என்னன்னா, அதுதான் விசேஷம் கிடையாது, சொல்கிறேன், சிலருக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்ல. பவுலும் பேதுருவும் மோதிக்கிறாங்க. அங்கே பவுல் பேதுருவை பப்ளிக்காக கடிந்து கொள்கிறார். பப்ளிக்காக கூட்டுற இன்னைக்கு யூடியூப்பில் வீடியோ போடுற மாதிரி அந்த மாதிரி கிடையாது, நேரம் அவர் முகத்துக்கே அவரை கடிந்து கொள்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அது என்னன்னு புரிஞ்சு நம்ம இன்னைக்கு பேசுகிறதோட சம்மந்தப்பட்ட சம்பவம். இந்த இன பாகுபாடெல்லாம் சொல்கிறோம்ல, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட தான் அல்லது நம்ம ஊரில் தான் இது இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யூதர்களுக்கு பயங்கரமாக இருந்தது. யூதர்கள் தங்களை ரொம்ப அப்படி நினச்சாங்க. ஏன்னா அவங்க ஏன் நினச்சாங்கன்னா, கடவுள் எங்களை தானே தேர்ந்து கொண்டார் அப்படின்றாங்க. எங்கள்கிட்ட தானே 10 கற்பனை கொடுத்தாரு, ஆபிரகாமை தானே தேர்ந்தெடுத்தார், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். மோசேட்டு தானே சீனா மலையில் பேசினார், 10 கற்பனை யார் கையில் கொடுத்தாரு, எங்கள் கையில் தானே கொடுத்தாரு, எங்களுக்காக தானே சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தார். அப்போ அவன் சொல்கிறப்போ நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அவன் ஆமாம்லன்னு. இப்போ அதை வச்சுட்டு நான் சொல்கிறான், நாங்கள் தான் கடவுளுக்கு ஸ்பெஷல், மற்றவங்களாம் ஒன்றும் கிடையாது, மற்றவங்கள தேவன் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்றதுனாலே அவங்களுக்கு ஒரு பெருமை. அதெல்லாம் தப்பு. பாருங்க, தேவன் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறப்பவே என்னன்னு சொல்லிட்டாரு, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னாரா? சொல்லி அதை மறந்துட்டாங்க. அதை மறந்துட்டு ஆபிரகாமை தானே தேர்ந்தெடுத்தார். எதுக்கு தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா எப்பவுமே தேவன் ஏதோ ஒன்று செய்யணும்னா ஒரு மனுஷன் மூலமாக செய்வார். ஆபிரகாம் மூலமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சேரணும்னு பண்ணாரே ஒழிய, இவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டு பெரிய ஒரு பெருமை வந்துருச்சு பாருங்க. அப்போ அந்த ஒரு பெருமையிலிருந்து இறங்கி வரதுக்கு டைம் ஆச்சு. பேதுருலாம் பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின பிறகு கூட அந்த விதமான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா புரஜாதியார்கிட்ட போய் பிரசங்கமே பண்ணல. அப்போஸ்தலர்ல முதல் சில அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க யூதர் அல்லாத மற்ற மக்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணலை, வெறும் யூதர்கிட்டே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டு வெளியே போகாதனால தேவன் பேதுருக்கிட்ட ஒரு சொப்பனத்தில் வராரு. சொப்பனத்தில் தீட்டு பட்டிருக்கிற உணவுகள், யூதர்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட கட்டளைகள் இருக்குது. சில உணவுகள் தான் சாப்பிட்ணும், சில உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னெலாம் ரூல்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போது அதெல்லாம் அவங்க கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க, சரிங்களா? சில உணவு தீட்டு, சில உணவு தான் சுத்தம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்கள், எந்த அளவுக்கு போகிறாரு பாருங்கள். தேவன் ரொம்ப வேடிக்கையாக பண்ணுறாரு. வேணுன்னே சொப்பனத்தில் இந்த தீட்டுப்பட்டிருக்கிற உணவு மாதிரி காமிச்சு, அவர் தான் சொன்னார். யார்? தேவன் தான் சொன்னார் பழைய ஏற்பாட்டில் லேவியராமத்தில், இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு. எந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே உணவை பேதுருக்கு சொப்பனத்தில் காமிச்சு எந்திரிச்சு புசி அப்படின்றாரு. பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீர் தானே சொன்னீர், நீர் தான் சொன்னீர் சாப்பிடக்கூடாது, இப்போ எந்திரிச்சு புசின்னா இது சுத்தம் அல்லாதது, இது தீட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு பேதுரு தேவன்கிட்ட சொல்கிறப்போ தேவன் சொல்கிறாரு, நான் சுத்தம் சொல்கிறது நீ எப்படி தீட்டுன்னு சொல்லலாம், மரியாதையை புசி அப்படின்றாரு. அதாவது அந்த ஒரு எண்ணத்தை உடைக்கிறதுக்கு அப்படி பண்ணுறாரு. இப்போ கிறிஸ்து வந்துட்டார், சில காரியங்கள் மாறிவிட்டது. இந்த உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத, அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி சில காரியங்களை தேவன் காட்ட விரும்புகிறார் பாருங்க. ஏன்னா இவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த உணவை சாப்பிட்ற எல்லாருமே தீட்டுப்பட்டுட்டாங்க, அவங்க அசுத்தமாயிட்டாங்க, அவங்ககிட்ட நெருங்கக்கூடாது, அவங்களோட சாப்பிடக்கூடாது, ஐக்கியம் கொள்ளக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, பிரசங்கிக்கவும் கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இருந்த பேதுருவை மாத்துறாரு. போய் யூதன் அல்லாத ஒருத்தனுடைய வீட்டில் போய் பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. ஓரளவுக்கு பேதுரு மாறிடுறாரு. கலாத்தியர் 2ல் பார்த்தீங்கன்னா யூதர் அல்லாத மக்களோட உட்காந்து சாப்பிடலாம் செய்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. யூதர் அல்லாத மக்களோட உட்காந்து சாப்பிட்றது எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா
ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர பார்க்குறப்போ சிலர் அதை எதிர்ப்பாங்க. அது மாதிரி தான் ஆதி திருச்சபையிலையும் இப்படி ஒரு எதிர்ப்பு இருந்தது. இதுக்கு நம்ம புறஜாதியரோட அப்படியே உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் கூடாது, அவங்க ஃபுல் யூதன் ஆகிட்டா தான் அவங்களோட நம்ம உட்காந்து சாப்பிட்ணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. முன்ன யூதர்கள் யூதர் அல்லாத மக்களோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, ஐக்கியம் கொள்ள மாட்டாங்க, தூரமாக இருந்துப்பாங்க, நீ வேற நான் வேற அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தாங்க பாருங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டு பிறகு பேதுருவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா மக்களோட உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்தார், யூத கிறிஸ்தவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை யூதர் அல்லாத மக்கள் யூதனை போல அவன் ஆகணும், விருத்த சேதனம் பெறணும், அப்போ தான் அவனோட உட்காந்து சாப்பிடலாம். நம்முடைய சில பிரமாணங்கள்லாம் கை கொள்ளணும், அவன் இந்த உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை அவனும் கை கொள்ளணும். அதாவது யூதனை போல அவன் ஆயிட்டும், அப்போ அவனோட உட்காந்து சாப்பிடலாம், அவனோட ஐக்கியம் கொள்ளலாம் அப்படின்னு கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எருசலேமில் இருக்கிற சில யூத கிறிஸ்தவர்கள், இன்றைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போடுவாங்கல்ல, நீ இப்படி ஆனாதான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நீ அப்படி ஆனாதான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி. அன்றைக்கே அந்த மாதிரி சிலர் கண்டிஷன் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே சிலர் என்ன கண்டிஷன் போடுறாங்க, இல்லை இல்லை நம்ம எல்லாரோடையும் அப்படி உட்காந்து சாப்பிடக்கூடாது, அவனை முதல்ல யூதன் மாதிரி ஆக சொல்லு. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை சொல்கிறாங்க, யூதர் அல்லாத மக்களை யூதன் மாதிரி ஆக சொல்லு, அப்போ தான் அவனோட உட்காந்து சாப்பிடலாம். அந்த பழைய புத்தி இருக்குது. ஏன்னா முன்ன அப்படி தானே பழக்கம் ஆயிடுச்சு, யூதனோடையே உட்காந்து சாப்பிட்டு இன்னொருத்தனோட உட்காந்து சாப்பிட முடியாத ஒரு நிலையாகி இப்போ என்ன சொல்கிறாங்க, அவன் எல்லா விதத்துலையும் யூதன் மாதிரி ஆகட்டும், இயேசுவை நம்பினா போதாது, அவன் நம்மளை போல விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ளட்டும், நம்முடைய சில பிரமாணங்கள்லாம் கை கொள்ளட்டும், அப்போ தான் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம்னு ஒரு கூட்டத்தார் எழும்பி அவங்க அந்தியோக்கியாவுக்கு விசிட் பண்ண வராங்க. அந்தியோக்கியா என்ற பட்டணத்தில் பேதுரு இருக்கிறாரு, பவுல் இருக்கிறார், எல்லாம் ஒரே நேரத்தில் மீட் பண்ணுறாங்க. இருக்கிற நேரத்தில் இந்த கூட்டம் வந்ததுனால பேதுரு அவங்கள பார்த்து பயந்து போயிட்டாரு. ஏன்னா அவங்க எருசலேம்லேருந்து வராங்க, தலை சபை எருசலேமில், முக்கியமான யூதர்கள், ரொம்ப பவர்ஃபுல்லான யூத கிறிஸ்தவங்கள்லாம் இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பேதுருவே கண்டு பயப்படுறாருன்னா அவங்க இங்கே வந்தோடனே அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பேதுரு என்ன தெரியுமா பண்ணுறாரு, இவ்வளோ நாளாக எல்லா மக்களோட ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டு பழகி ஐக்கியம் கொண்ட பேதுரு அவங்க முன்னால் விலகிடுறார். அவங்க முன்னால் என்ன பண்ணுறாரு, எதுக்கு கான்ட்ரவர்சி, அவன் நம்மளை தப்பாக பேசுவான், மட்டமாக பேசுவான், நீ என்ன இவ்வளோ மட்டமான யூதானா, எல்லாரோடைய உட்காந்து சாப்பிட்ற யூதானா அப்படின்னு நம்மளை தப்பாக பேசுவான்ட்டு பேதுரு என்ன பண்ணுறாரு, விலகிடுறார். பவுல் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அங்கேயே பப்ளிக்காக அவரை கடிந்து கொள்ளுகிறார். அந்த சம்பவத்தை தான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 2:11. மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால், அவனிடத்தில் குற்றம் இருந்ததினால், அதான் அர்த்தம், நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். 12 பாருங்க, எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே, அதாவது எருசலேமில் இருக்கிற யாக்கோப் அவர் நல்லவர் தான், அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு தப்பாக பண்ணுறவங்கள சொல்கிறாரு. எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடன் சாப்பிட்டான், அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். 13 மற்ற யூதரும் அவனோடே கூட மாயம் பண்ணினார்கள். அப்படின்னா மற்ற யூதரும் அவரை பார்த்துட்டு முன்ன சாப்பிட்டு ஒழுங்காக உட்காந்து ஐக்கியம் கொண்டு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ விலகிட்டாங்க. அவர்களுடைய மாயத்தினாலே பரன்பாவும் இழுப்புண்டான். 14 இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது. நல்ல ஒரு நிமிஷம் இங்கே கவனிங்க, ஒரு கூட்ட மக்களோட உட்காந்து சாப்பிடாதனால பவுல் என்ன குற்றச்சாட்டு எழுப்புறாரு, அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது. பவுல் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாரு, ஏதோ சிலரை புண்படுத்திட்டாங்க, அவங்களோட உட்காந்து சாப்பிடல, அவங்கள உபசரிப்பை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு பார்க்காம எப்படி பார்க்குறாரு பவுல், இதை சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடந்துக்கல. அவங்க சுவிசேஷத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது, சுவிசேஷத்துக்கும் நடத்தைக்கும் சம்பந்தம் இருக்குது. சில காரியங்களை நாம் செய்கிறப்போ சுவிசேஷத்தையே எதிர்க்கிறோம், ஒரு விதத்தில் சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நடந்துக்க மாட்டேங்கிறோம். பேதுரு தான் பண்ணிட்டார்ன்றதை பவுல் பார்க்குறார். அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், எல்லாருக்கும் முன்னாடி பேதுருவை குற்றம் சாட்டுறாரு,
யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார். சரி, இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. என்ன காண்பிக்க விரும்புகிறேன், இந்த ஒரு சின்ன செயல் இவங்களோட உட்காந்து சாப்பிடலன்றத பல விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். வேணா அவங்கள புண்படுத்திட்டாரு பேதுரு, கஷ்டப்படுத்திட்டாரு. பவுல் எப்படி பார்க்கலாம்? அப்படி சொல்ல, அந்த குற்றச்சாட்டு எழுப்பல. ஆமாம், அவங்கள புண்படுத்தினார், கஷ்டப்படுத்தினார், அவர் செய்தது தப்பு. ஆனால் அதெல்லாம் சொல்கிறது பதில் என்ன சொல்கிறாரு? சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நடந்துக்கல, சுவிசேஷத்தை தப்பாக பிரதிபலிக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு? 15ஆம் வசனம் பாருங்க. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல், தங்களை சொல்கிறாரு, பவுலையும் பேதுரையும் சொல்கிறாரு, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல். அதாவது பாவிகள் தான், ஆனால் யூத மக்களை சேர்ந்தவர் இல்லையா இவர். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். 16, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. என்னங்க இதை போய் இங்கே கொண்டு வர்றாரு? என்ன சொல்கிறாருன்னு தெரியுதா? அவரு 14 சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி அவங்க நடந்துக்கல. அதை விளக்குறாரு 15, 16. சுவிசேஷத்தின் சத்தியம் என்ன சொல்லுது? நாம கிரியையினால நீதிமான் ஆக்கப்படல. யூதர்களாக இருந்தும், நமக்கு ஒரு விதத்தில் பெரிய கடவுளுக்கு முன்பாக நம்ம பெரிய ஹிஸ்டரி பேக்ரவுண்ட்லாம் இருந்தும் கூட, நாம கூட யூதர்கள் கூட கிரியையினால தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படல. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் ஆயிருக்கிறோம். அப்போ அதுதான் சுவிசேஷ சத்தியம்னா அது என்ன சொல்லுது? எல்லா மக்களையும் அவர் இனத்தை வச்சு ஏற்றுக்கொள்ள, யாரையுமே அப்படி ஏற்றுக்கொள்ள, கிரியையை வச்சு ஏற்றுக்கொள்ள, வெறும் கிறிஸ்துவின் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொண்டுட்டார்னா, அப்போ நாம எப்படி வித்தியாசம் காமிக்க முடியும்? அவங்க என்னமோ செகண்ட் கிளாஸ் கிறிஸ்டியன் மாதிரி, அவங்களோட நான் உட்காந்து சாப்பிட மாட்டேன், அவங்களோட ஐக்கியம் கொள்ள மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எப்படி அப்படி செய்ய முடியும்? பேதுரு எப்படி செய்யலாம்? அவர் அப்படி செய்கிறப்போ சும்மா ஒரு சின்ன தவறை செய்யலை, பெரிய தவறை செய்கிறார். சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளலை. ஏன்னா சுவிசேஷம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஆகவே இப்போ எல்லாரும் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபையினாலே நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்க. அப்போ அதை கரெக்டாக நம்ம காமிக்கணும்ல, கரெக்டாக பிரதிபலிக்கணும்ல. அப்போ இன்னொரு குரூப்பை செகண்ட் கிளாஸாக நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவங்க செகண்ட் கிளாஸ்ன்னு ட்ரீட் பண்ணுறோம். என்னத்தை காமிக்கிறோம்? அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்மளை அவங்கள விட ரொம்ப மேலான விதத்தில் ஏற்றுக்கொள்கிறான்ற அளவுக்கு காமிக்கிறோமா? என்ன பண்ணுறோம் அப்படின்றார் பவுல். சுவிசேஷத்தை ஏற்றபடி நடந்துக்கலன்றார். இது லேசான தவறு கிடையாது. இது சுவிசேஷத்தின் மேலே ஒரு அடியை கொடுக்கிற ஒரு தவறு. சுவிசேஷத்தை கரெக்டாக புரிஞ்சு கொண்டோமானால் அது ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நடத்துகிற அந்த காரியத்தில் இது வெளிப்படணும், கரெக்டாக பிரதிபலிக்கப்படணும். அப்போ பேதுருவையே பவுல் பப்ளிக்காக கடிந்து கொள்கிறார். ஏன்னா பேதுரு இப்படி செஞ்சதுனால மற்றவங்க அப்படியே செய்கிறாங்க. இப்படியே போயிருந்தா 2 கிளாஸாக பிரிஞ்சிடும் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே. யூத கிறிஸ்தவர்கள் அவங்க ரொம்ப உயர்வான ஒரு நிலையில் இருக்கிறதாக்கும், மற்றவர்கள் இன்னும் கொஞ்சம் கீழான நிலையில் இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க, ஒருத்தரோட சாப்பிடாம. பவுல் சொல்றார், சான்ஸ் இதை நான் விட மாட்டேன், பப்ளிக்காக கடிந்து கொண்டு. இதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர் 15 நடக்கிற கமிட்டி மீட்டிங் நடக்குது. எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள். அதில் இதெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க. ஒரே முட்டா தீர்ப்பு கொடுக்குறாங்க. இல்லை இப்படி நம்ம நடந்து கொள்ளக்கூடாதுன்னு பேதுருவே அங்கே பேசுகிறாரு. அப்போது இதுதாங்க கிறிஸ்தவத்தின் சரித்திரம். கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கி விட்டார். இதுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், யார் என்ன செஞ்சாலும் தப்பு. லேசான தப்பு கிடையாது, பெரிய தப்பு. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நடக்காமல் போயிடுவோம். சரி, 2வது, மற்றவளை கண்டு பொறாமப்படவும் வராது. மற்றவளை கண்டு பொறாமப்படவும் வர பாருங்க. அதான் நான் சொன்னேன் போன தடவை, ஒன்று மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை வந்துடுது, இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. ஒன்று மற்றவர்களை காட்டிலும் நான் ரொம்ப அப்படியே உயர்வானவன் நினச்சிக்கிறாங்க சிலர். இல்லைன்னா மற்றவர்களை காட்டிலும் நான் கீழானவன் கண்டு அவங்கள கண்டு பொறாமப்படுற மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க. பொறாமப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
மற்றவர்களை கண்டு நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க. அவங்க ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கிறத விட அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கலாம், உங்கள்கிட்ட இல்லாதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கலாம். சில விதத்தில் அவங்க உங்களை விட ஒரு சமுதாயத்தில் உயர் நிலையில் வேணா இருக்கலாம், பணத்துலையோ படிப்புலையோ எதுலையோ. ஆனால் அவங்கள கண்டு பொறாமப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பெற்ற பாக்கியத்தை பெருசாக நினைப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டனே, என்ன நீதிமானா ஏற்றுக்கொள்கிறாரே, என்ன முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரே, என்ன அரவணைக்கிறாரே, என்னில் பிரியமாக இருக்கிறாரே தேவன், எனக்கு என்ன வேணா செய்கிறேன்றாரு அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால மற்றவர்களை கண்டு ஒரு பொறாமை வராது. அவங்களுடைய வெற்றிகளை கண்டு நமக்கு பொறாமை வராது. அவங்க நல்லா இருந்தால் நாமளும் சந்தோஷப்படுவோம். என்னங்க, நாமளும் சந்தோஷப்படுவோம். ரோமர் 12:15 பாருங்க. ரோமர் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். இதில் எது கஷ்டம்? முதல்ல இதை நான் கேட்டப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எங்கள் அப்பா அந்த வீடு பிரதிஷ்டையெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் கூட போவேன். அங்கே இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணிவிட்டு வாசித்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, இதில் எது கஷ்டம்? சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுறதா, அழுகிறவர்களோட அழுகிறதா? எல்லோரும் யோசிப்பாங்க, நானும் யோசித்தேன், எது கஷ்டம்? அப்போ அவங்க சொல்கிறாங்க பதில், அழுகிறவர்களோட அழுகிறது ரொம்ப ஈஸி. இன்னொருத்தருக்கு ஏதோ இதாகிடுச்சு, அவங்க நம்மளை விட ஏதோ இழந்துட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய நிலை இறங்கிடுச்சு அப்படின்ற அதை பார்க்குறப்போ அவங்களோட அப்படியே வருந்துறது, அழுகிறது அப்படியே ரொம்ப சரளமாக வந்துடும் சிலர் கண்ணீர். வீடு பிரதிஷ்டையில் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் ஒருத்தர் வீடு கட்டியிருக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ, இந்த பட்டணத்தில் வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு வர்ற எண்ணம் என்ன, பணத்தை எப்படி சம்பாதிச்சாங்க, என்ன அநியாயம் செஞ்சு சம்பாதிச்சாங்க, எப்படி கட்டினாங்க, குற்றம் சாட்டுகிற எண்ணம், அல்லது அவங்க கட்டிட்டாங்களே நாம் கட்டலேன்னு ஒரு பொறாமை, இதெல்லாம் இருக்கிறதுனால சந்தோஷப்படுகிறவங்களோட சந்தோஷப்பட முடியலை. ஏங்க இது ஏன் அப்படி இருக்குன்னா, சில கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே அந்த பொறாமை இருக்குல்ல. ஏங்க சில நேரம் எனக்கும் தாங்க இருந்திருக்கு, ஒத்துக்கிறேன். இன்னொருத்தர் நம்மளை விட நல்லா பண்ணுறதை பார்க்குறப்போ சில நேரம் நமக்கு பொறாமையே வருது. ஏன்? இந்த சத்தியத்துக்குள்ள நாம வேறுண்டலை. எந்த சத்தியத்துக்குள்ள? இந்த மாதிரி சத்தியங்கள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா, அப்புறம் இன்னொருத்தருக்கு பாக்கியம் கிடைக்கிறப்போ நம்ம ஏங்க பொறாமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம்? கிறிஸ்துவுக்குள் நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்யவான் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, என்னங்க கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு சொந்தம் என்று உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதில் நீதிமான் ஆக்கப்படுதல் ஒன்று, சரிங்களா? அதை உண்மையிலே நீங்கள் பெருசாக நினைச்சீங்கன்னா, அப்போ ஒருத்தர் வீடு கட்டினா என்ன, ஒருத்தர் கார் வாங்கினா என்ன, ஒருத்தர் என்ன பண்ணா என்ன, எவ்வளோ உயர்ந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், நல்லா இருக்கட்டும், அவங்க கிறிஸ்து நம்மளை என்ன எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு இதை பண்ண வீடு கட்ட உதவி செஞ்சவர் எனக்கும் வீடை கட்ட உதவி செய்வார், அவங்களுக்கு கார் வாங்குறதுக்கு உதவி செஞ்சவர் எனக்கும் அப்படி செய்வார். ஏன்னா கிறிஸ்துவுக்கு தானே எல்லா சொத்துமே சொந்தம், பூமியே அவருக்கு சொந்தம், வானமும் பூமியும் அவருக்கு சொந்தம். அவ்வளோ தூரம் நினைக்கலன்னா கூட நீதிமானாக்கப்பட்டிருக்கிறன்றது புரிஞ்சாலே சந்தோஷம் வந்துடும். எப்பா என்னை அவர் நீதிமானா பார்க்குறாரு, பர்ஃபெக்டாக பார்க்குறாரு, என்கிட்ட குறையே பார்க்கல, தகுதி உள்ளவனா பார்க்குறாரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறத்துக்கு தகுதி உள்ளவனா என்ன பார்க்குறாரு. அப்போ வீடா கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம், காரை அவர்கிட்ட கேட்கலாம், வேலையை அவர்கிட்ட கேட்கலாம், சொத்தை அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் பாருங்க. இதுதாங்க சொல்யூஷன். கிறிஸ்துவுக்குள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, நம்ம கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம், நீதிமான்களாக இருக்கிறோம், இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். எந்த ஒரு எண்ணத்தை நமக்குள்ளேயே வளர்த்தி கொள்ள வேண்டும். நாம் நீங்கள் உலகத்தில் போனீங்கன்னா அவங்க வேறு மாதிரி போயிடுவாங்க. இதில் என்னன்னா, இப்போது சரித்திரத்தில் சில கூட்டத்தார் வேறு கூட்டத்தாரை மட்டமாக நடத்தி அவங்கள ஒடுக்கி இப்போ சிலர் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நீ ஒடுக்கப்பட்டதையே பெருமையாக நினச்சிக்கோ, உன்னுடைய அடையாளமாக நினச்சிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. நல்ல கவனிங்க, இந்த மற்றவர்களோட நான் உயர்வானவன் நினைக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்காங்கல்ல, அவங்க தங்கள் அடையாளத்தை எதாக எடுத்துக்கிறாங்க, தங்களுடைய நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்த பெரிய மேல்நிலையை சேர்ந்தவங்க அப்படின்னு அதை நினச்சி அதை தான் அவங்க அடையாளமாக எடுத்துக்கிட்டு அதில் மேன்மை பாராட்டுறாங்க இல்லையா?
இவ்வளோ காலமாக அவங்க இன்னொரு கூட்டத்தாரை ஒடுக்கி 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 மட்டமாக நடத்துனதுனால இப்போ இவங்களுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, எப்பா நீ இவ்வளோ நாளாக நீ ஒடுக்கப்பட்டதை நீ மட்டமாக நினச்ச, அதை தலையில் திருப்பி போடு, ஒடுக்கப்பட்டதையே பெருமையாக நினை. ஏன்னா நீ ஒடுக்கப்பட்ட ஜனம், ஒடுக்குனவங்க கிடையாது. அப்போ ஒடுக்குனவன் தான் மட்டவன், ஒடுக்கப்பட்டவன் தான் மேன்மையானவன் அப்படின்னு இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ ஒடுக்கப்பட்டதையே உன்னுடைய மேன்மையாக நினச்சி, உன்னுடைய பெருமையாக நினச்சி, அதே உன்னுடைய அடையாளமாக்கி கொண்டு அந்த அடையாளத்தை வளர்த்து கொண்டு அப்படி அதனால் ஒரு தாழ்வு மனப்பான்மையை விட்டு மேலே எழும்பி வா. என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஏங்க நம்முடைய ஊரையோ ஜாதியோ நம்முடைய மெயின் அடையாளமாக எடுத்துக்க கூடாது. கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளம். நாம் ஒடுக்கப்பட்ட ஜனம், ஆகவே தவறு செய்யாத ஜனம், தவறு நமக்கு தான் செய்யப்பட்டது, அதுல மேன்மை பாராட்டிக்கிட்டு அந்த அடையாளத்தையும் நம்பர் ஒன்னா நினைக்க கூடாது. என்னங்க, கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளம். இந்த ஜனமும் சரி இந்த ஜனமும் சரி எதை பெருசா நினைக்கணும்? கிறிஸ்துவுக்குள் நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டாங்கன்னா, நான் சொல்றேன், இந்த ரெண்டு கூட்டத்தாரில் இருந்தும் சில நேரம் இப்போ கிறிஸ்தவங்களா ஆயிடுறாங்க இல்லையா, கிறிஸ்துவுக்குள் வந்துடுறாங்கல்ல, அவங்க மெயின் அடையாளமா எது இருக்கணும்? அவங்க ஒடுக்கின ஜனமா இருந்தாங்க அப்படி கிடையாது, ஒடுக்கப்பட்ட ஜனமா இருந்தாங்க. இது ரெண்டுமே அவங்க மெயின் அடையாளமா இருக்கக்கூடாது. எது அவங்க மெயின் அடையாளமா இருக்கும்? கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் இயேசுடைய சரீரமாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். பல காலமா சிலர் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவங்களுடைய அடையாளம் இப்போ என்ன? கிறிஸ்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க அடையாளம் என்ன? ஏங்க, நீங்க நீதிமான். யார் உங்களை பற்றி என்ன சொன்ன என்னங்க? தேவன் உங்களை பார்த்து சொல்றார், நீ பர்ஃபெக்ட், நீ கிறிஸ்துவ போல, கிறிஸ்துவனுடைய நீதியை உடையவன், உன்னை முழுசா நான் ஏற்றுக்கொள்றேன், உன்னை முழுமையாய் உன்னை நான் பாராட்டுகிறேன், தகுதி உள்ளவனா நினைக்கிறேன், உன்னை அழகுள்ளவனா நினைக்கிறேன், கண்ணின் மணியை போல நினைக்கிறேன், என் பிள்ளையா பார்க்குறேன். அதுதாங்க உங்கள் அடையாளம். அதை அரவணைச்சிக்கணுமே ஒழிய இதெல்லாம் உலக மெத்தடு பாருங்க. ஒடுக்கப்பட்டதையே மேன்மையா நினை அப்படின்றான். ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க, ஓகே. ஆனால் எப்பவுமே வேதம் அதை விட மேலான வழியை நமக்கு காண்பிக்குது. கிறிஸ்துவுக்குள் நாம இருக்கிறோன்ற அந்த அடையாளத்தை வளர்த்தி கொள்ளணும். மூணாவது, ஃபர்ஸ்ட் மற்றவளை மட்டமாக என்ன வராது. ரெண்டாவது, மற்றவளை கண்டு பொறாமப்படையும் வராது. ஏன்னா நாம் பெற்ற பாக்கியம் எவ்வளோன்றதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதை புரிஞ்சிக்காதனால தான் மற்றவளை கண்டு நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீதிமான் ஆயிட்டோம்னா ஏங்க அர்த்தம் தெரியல உங்களுக்கு? எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. கடவுள் உங்களை அப்படி தான் பார்க்குறாரு. கடவுள் உங்களை அப்படி தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நிறைய கிறிஸ்தவங்க ஆசீர்வாதம் பெறாததுக்கு காரணம் என்ன? தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை. அதனால் ஜெபிக்கவே வராது, வாய் வராது, கடவுள்கிட்ட கேட்க வராது, அதுக்கு வேண்டிய அந்த முன்னேற்றத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வராது. தகுதி இல்லைன்ற உணர்வு, தகுதி இல்லைன்ற உணர்வு தான் அவங்களுக்கு பெருசாக. அதான் தாழ்வு மனப்பான்மை பாருங்கள். போன தடவை நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்கள் கிறிஸ்துக்குள் நீதிமான் ஆயிட்டீங்கன்னா தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரு? எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறத்துக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்கள். ஆகவே மற்றவங்க ஆசீர்வாதம் பெறப்போ நம்ம பொறாமப்பட தேவையில்லை. நமக்கும் எல்லா ஆசீர்வாதத்தை பெறத்துக்கும் தகுதி இருக்கு. ஏற்ற நேரத்தில் தேவன் எனக்கும் ஆசீர்வாதத்தை தருவார், கிடைக்க செய்வார். சில நேரம் காரணம் என்னன்னா, நம்ம ரெடி இல்லைங்க. நம்ம ஏங்க பால் அங்கே வருது, கிரிக்கெட்டில் பால் கேட்ச் பண்ணோம்னா பால் கீழே போய் முதல்ல நின்னா தானே கேட்ச் பண்ணுறது. பால் அங்கே வர்றப்போ இங்கே நின்னா நிறைய பேர் ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்கு பெறத்துக்கு அவங்க ரெடி இல்லை. இங்கே வந்துகிட்டு இருக்கு, இவங்க இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரெடி ஆகாது சில நேரம் காரணமாக இருக்க ஒழிய நமக்கு தகுதி இல்லைன்னு கிடையாது. ஏற்கனவே தகுதிப்படுத்தி விட்டார், நீதிமானாய் தீர்த்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சிறந்த ஆசீர்வாதத்தை கிடைக்கும்படி செய்வார். அந்த நல்ல வீடு கட்டுறது, அந்த நல்ல ப்ரொமோஷன் அடைகிறது நடக்கும். அந்த நம்பிக்கை வரும் பாருங்க. நீங்க நீதிமானா இருக்கிறீங்கன்னு உண்மையிலே நம்புறீங்கன்னா இந்த சத்தியத்தை அப்படிதான் அப்ளை பண்ணணும். இப்படிலாம் அப்ளை பண்ணணும் பாருங்க. மூணாவது, மனுஷனுடைய பாராட்டுதலை
நாம் அதுக்கு பின்னால் அலைஞ்சு போக மாட்டோம். ஏன்னா கடவுளுடைய பாராட்டுதல் நமக்கு ஏற்கனவே இருக்குன்றதுல பாதுகாப்பாக இருப்போம், செக்யூராக இருப்போம். மூணாவது, எப்படி மற்றவர்களோட நம்ம தொடர்பு கொள்கிற விதத்தை மாற்றுதுன்னு பேசுகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டோம்னா மற்றவர்களோட தொடர்பு கொள்கிற விதமே மாறிடுது. மற்றவர்களோட தொடர்பு கொள்கிற விதத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம நிறைய தடவை மற்றவர்களுடைய பாராட்டுதலை நாடுகிறோம். மற்றவங்க நம்ம செய்கிறத ஏற்றுக்கணும், பாராட்டணும், கைத்தட்டணும். அப்படியே எழுத்தின்படி கைத்தட்ட சொல்கிறேன். நம்மளை பாராட்டணும், நம்மளை மேன்மையாக நினைக்கணும், நம்மளை மட்டமாக நினச்சிடக்கூடாது, மற்றவங்க கண்கள் நம்ம அவமானப்பட்டு போயிடக்கூடாது. இதை வச்சு இப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. சரி, மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நம்ம செய்கிறத அங்கீகரிக்கணும்னு முற்றிலுமாக நம்ம அப்படி நினைக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட இருக்கும். அது வரைஞ்சிட்டு நம்மகிட்ட வந்து காமிக்கும்ல, நம்ம பிள்ளைகள் அப்பாட்ட அம்மாட்ட வந்து காமிக்கும், எப்படி இருக்குது, என்னத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை. நீங்கள் வாயை திறந்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது சின்ன பிள்ளை புத்தின்னு. நாமளும் அப்படி தான். நாங்கள் எவ்வளோ பெரியவங்களாயிட்டோம்னாலும் நம்ம ஒரு வேலையை நல்லா செஞ்சால் நமக்கு பத்த மாட்டேங்குது. அது யாராவது வந்து நம்மளை நீ நல்லா செஞ்ச அப்படின்னு அங்கீகரிக்கிறப்போ தான் நமக்கு அந்த முழு திருப்தி வருதா வரலையா. என்னங்க சொல்கிறோம்? காமிச்சிக்க மாட்டோம், ஆனால் உள்ள திருப்தியாக இருக்கும். அம்மாமார்கள் நல்லா சமைச்சு வைப்பாங்க, அது சாப்பிட்டு குழம்பு இன்னைக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறப்போ பெருசாக காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படியா அப்படின்னு, ஆனால் அவங்களுக்கு உள்ள எல்லாருக்கும் அப்படி தானேங்க. ஒரு வேலையில் ஒரு ப்ராஜெக்டை நல்லா செஞ்சு முடிக்கிறோம் வைங்க, அந்த நம்ம பாஸ் நம்ம சூப்பர்வைசர் வந்து சூப்பராக செஞ்சுட்டான்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு அது அவ்வளோ நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குதுல்ல. கடவுள் நம்மளை அப்படி உண்டாக்கிட்டார். இன்னொருத்தர் நம்மளை பாராட்டணும், இன்னொருத்தர் நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படின்ற மாதிரி உண்டாக்கிட்டாருங்க. அப்படி தான் அது. சிலர் இதை விட்டுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் மற்றவங்க நம்மளை பாராட்டலைன்னா கூட நீனே உன்னையே பாராட்டிக்கோ. உலகத்தில் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் இதில்னா, எப்போவுமே நம்மளை பாராட்டுறது கிடையாது. இங்கே அதுதானே பிரச்சனை. சிலர் மற்றவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அதாவது உண்மையிலே நம்ம தப்பு செய்கிறப்போ ஒருத்தர் அந்த தப்பு எடுத்து சொல்கிறது ஒன்று, ஆனால் சிலர் வந்து குற்றம் சாட்டுறதுக்குனே இருக்கிறாங்க, தப்பு கண்டுபிடிக்கிறதுக்குனே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்படி தான் அப்படியே தப்பு பண்ணோன்னா பத்தியா பத்தியா அந்த மாதிரியும் இருக்கிறதுனால நம்மளை குற்றம் சாட்டி மட்டம் தட்டி இப்படியே பண்ணுறதுனால இது எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. இன்றைக்கி வீட்லேயும் ப்ராப்ளமு, வேலையிலையும் ப்ராப்ளமு, ஸ்கூல்லேயும் ப்ராப்ளமு. ஆனால் இந்த ப்ராப்ளத்தை ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்கு உலகத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ மற்றவங்க உன்னை பாராட்டலைன்னா அதனால என்ன, நீ உன்னையே பாராட்டிக்கோ, கண்ணாடியில் பார்த்து நான் சூப்பராக செஞ்சிட்டேன்னு சொல்லு. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சரி, ஓகே, அவங்களுக்கு வேறு வழி தெரியாததுனால அவங்க சொல்கிறாங்க, எனக்கு புரியுது. அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் பெஸ்ட்டை வழியை சொல்கிறாங்க. சரி, வேறு வழியே இல்லைன்னா ஓகே, நீங்கள் உங்களையே பாராட்டிக்கோங்க. ஆனால் இந்த அட்வைஸை போய் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொல்வீங்களா? அந்த வரைஞ்சிக்கிட்டு வந்த அந்த பிள்ளைகிட்ட தன்னுடைய அப்பா வந்து ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லாமல் அந்த பிள்ளை போய் ஒரு கவுன்சிலர்கிட்ட பேசுகிறப்போ அந்த கவுன்சிலர் இந்த அட்வைஸை கொடுப்பாங்களா? 5 வயசு பிள்ளைகிட்ட உங்கள் அப்பா உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியா, நீனே கண்ணாடியை பார்த்து சூப்பராக வரைஞ்சிட்டேன்னு சொல்லிக்கோன்னு சொல்லுவாங்களா? வாய் வராது சொல்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், உள்ள தெரியும், அந்த அப்பா பாராட்டி இருக்கணும், அதுதான் சரி. ஒரு வார்த்தை பாராட்டு கொடுத்துருக்கணும் அந்த அப்பா. நம்மையே பாராட்டினா பத்தாதுங்க. ஏன்னா கடவுள் நம்மளை அப்படி உண்டாக்கலை. இன்னொருத்தர் பாராட்டு நமக்கு பெற்று தான் ஆகணும். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டோன்ற சத்தியம் என்ன சொல்லுது? யாரு பாராட்டலைனாலும் இருக்கிறதுலே முக்கியமானவர், எல்லா மனிதர்களை காட்டிலும் பெரியவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆளு. ஏங்க சில நேரம் யாரை சொல்றேங்க? தேவனை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீ நீதிமான் சொல்றப்ப என்னங்க அர்த்தம்? அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பர்ஃபெக்ட், சூப்பர், நீ அழகுள்ளவன், நீ மேன்மையானவன்.
அப்படின்னு கடவுளுடைய பாராட்டுதலை நாம் ஏற்கனவே பெற்று விட்டோம். அது உங்களுக்கு உண்மையில் உள்ள போயிடுச்சுன்னு வைங்களேன். சில நேரம் மற்றவங்க உங்களை பாராட்டலைன்னா கூட அது உங்களை நொறுக்க முடியாது, அது உங்களை உடஞ்சி போக செய்ய முடியாது. மற்றவங்களை தப்பாக குற்றம் சாட்டினா கூட அது உங்களை அப்படியே நசிக்கிட முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும், இல்லைன்னு சொல்ல நான். ஆனால் ரொம்ப கீழே போயிட முடியாது நீங்கள். ஏன்னா அவர் உங்களை பாராட்டிட்டார்ன்றது உங்களை அப்படியே மிதக்க வைக்கும். என்னங்க நான் சொல்கிறது புரியுதாங்க? ஏங்க, பாராட்டுறதுல மெஜாரிட்டி முக்கியம் கிடையாது, ஆள் தான் முக்கியம். எவ்வளோ பெரிய க்ரௌடு கை தட்டுதுன்னு கிடையாது, யார் கை தட்டுறான் தான். நான் உங்களை சொல்கிறேன், இது ஒரு பிரின்சிபலாக சொல்கிறேன். கை தட்டினதால எனக்கு அப்படி மனசுக்கு வந்தது. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்களேன், இப்போது நம்ம எல்லாரும் நம்மளை பாராட்டணும்னு ஆக்சுவலாக விரும்பலை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு வேலையில் இருக்காங்கன்னா, ஒரு ஃபீல்டில் இருக்காங்கன்னா, அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய ஆள் உங்களை பாராட்டினா 1000 பேர் பாராட்டுறதை விட அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியும். நான் சொல்கிறது கரெக்டா? யோசித்து பாருங்க நல்லா. இதே இது உங்களை 1000 பேர் பாராட்டி சோஷியல் மீடியாவில், ஆனால் உங்கள் ஃபீல்டில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஆள், நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒருத்தர் உங்களை பாராட்டலைன்னா, உங்களை பெருசாக நினைக்கலன்னா, உங்களை அங்கீகரிக்கலைன்னா, அது ரொம்ப ஒரு பெரிய குறையாகவே இருக்கும் உங்கள்கிட்ட. ஏன்னா நமக்கு மெஜாரிட்டியினுடைய பாராட்டுதல் தேவையில்லை, முக்கியமானவர்களுடைய பாராட்டுதல். அதனால தான் ஒருத்தர் முக்கியமானவர் நம்மளை திரும்பி பார்த்தா நமக்கு அது பெருசாக இருக்கு. எல்லாரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்பல, முக்கியமான ஒருத்தரோட ஃபோட்டோ நம்ம ரொம்ப மேலே ஒரு உயர்வாக நினைக்கிற அந்த நபர் நம்மளை பாராட்டினா அதை நம்ம பெருசா. ஏங்க, யாருங்க இருக்கிறதுல முக்கியமானவர்? யாருங்க இருக்கிறதுலே வல்லவர்? யாருங்க இருக்கிறதுலே அழகுள்ளவர்? யாருங்க இருக்கிறதுலே மாட்சிமை உள்ளவர்? யாருங்க இருக்கிறதுலே மேன்மை உள்ளவர்? யாருங்க முக்கியமானவர்? நம்முடைய தேவாதி தேவன் நம்மளை பாராட்டி விட்டார், நீதிமான் என்று சொல்லிவிட்டார். இது அவருடைய பாராட்டுதல். இதை ஏற்றுக்கொள்ளுங்க. முதல்ல உங்க உள்ளத்தை திறந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை பாராட்டுறதா நினைங்க. இதனுடைய அர்த்தமே அதுதாங்க. இது கிறிஸ்துக்குள் நீதிமான்றதை நிறைய பேர் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏதோ உள்ள நான் நீதிமான் ஆயிட்டேன், சுவாபம் மாறிடுச்சு, இப்போ நீதியை செய்கிறேன், அது இதனுடைய பாயிண்ட் இல்லை. உங்களை நீதிமான் என்று தீர்ப்பு கொடுத்துட்டார், உங்களை பாராட்டி முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுதான் இதனுடைய பாயிண்ட்டு. அதை புரிஞ்சுக்கோங்க, அதை உள்ள வாங்கிக்கோங்க. அப்போ மற்றவங்க உங்களை பாராட்டுறதையும் நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்க மாட்டீங்க, மற்றவங்க உங்களை குற்றச்சாட்டுறதையும் நீங்கள் ரொம்ப பெருசு. நல்லா கவனிங்க. ஏன் இப்படி மனுஷனுக்குள்ள ஒரு குறை இருக்குன்னா, மற்றவனை பாராட்டணும் 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 ஏன் குறை இருக்குன்னா, கடவுளுடைய பாராட்டுதல் நமக்கு நம்பர் 1 முக்கியம். அதை நிறைய பேர் பெறல, அந்த உணர்வு நிறைய பேருக்கு இல்லை. கடவுள் என்ன பாராட்டுகிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்ன நல்லா நினைக்கிறார், என்ன மேன்மையாக நினைக்கிறான்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லையே. அதனால தான் அவன் மற்றவங்க பாராட்ட அலைஞ்சு அதுக்கு பின்னால் அலைஞ்சு போகிறாங்க. சின்ன பிள்ளை அலையிறது புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம வளர வளர மற்றவருடைய பாராட்டுக்கு பின்னால் அலைஞ்சு போகக்கூடாது. ஏன்னா அவருடைய பாராட்டுதல் ஏற்கனவே கிடச்சிருச்சு. இப்படி வந்துட்டோன்னு வைங்களேன், மற்றவர்கள் பாராட்டுக்கு பின்னால் அலைஞ்சும் போக மாட்டோம், மனிதர்களை கண்டு பயப்படவும் மாட்டோம். மனுஷனை கண்டு நமக்கு பயம் ஏன் இருக்குன்னா, அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவங்க என்ன மட்டமாக நினச்சிட்டாங்கன்னா, மனுஷன் பயம். மற்றவங்க உங்களை பாராட்டுறப்போ அவங்கள ரொம்ப ஓவராக நினைக்க வைக்குதா, அல்லது டெஸ்ட் என்னன்னா இதுதான் பெஸ்ட்டு டெஸ்ட் நினைக்கிறேன். மற்றவங்க உங்களை குற்றம் சாட்டுறப்போ உங்களால் தாங்கிக்க முடியுதா? நல்ல டெஸ்ட்டு. மற்றவங்க உங்களை மட்டமாக பேசுகிறப்போ, உங்களை மட்டப்படுத்துகிறப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? சிலருக்கு அது தாங்கிக்க முடியல. அந்த ஒரு மட்டமாக பேசியிருக்காங்க பாருங்கள் இன்னொருத்தர், அவங்க குடும்பத்தில் சில நேரம் நம்ம குடும்பத்திலே பேசலாம், ஒருவேளை நம்மளை மட்டமாக பேசலாம். நம்ம செஞ்ச தப்பை சொல்லி காமிக்கிறது வேறு, நான் சொல்கிறது மட்டமாக பேசுகிறது. நம்ம வேலையில் அந்த மாதிரி பேசலாம், ஸ்கூலில் அந்த மாதிரி பேசலாம், காலேஜில் அந்த மாதிரி பேசலாம். அப்படி ஒருத்தர் நம்மளை அது மாதிரி மட்டமாக பேசுகிறப்போ நம்மளை அப்படியே ஒரு மாதிரி தப்பு சொல்லி திருத்தணுன்ற எண்ணத்தோடு இல்லாமல்
அப்படியே நம்மளை நசுக்கிற மாதிரி பேசுகிறப்போ நம்மளால் தாங்கிக்க முடியுதா? அதுலேருந்து மேற்கொண்டு வர முடியுதா? அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வாழ முடியுதா? தொடர்ந்து முன்னேற முடியுதா? இல்லை நம்மளை அது ரொம்ப போட்டு நசுக்கிடுதா? நம்மளை ரொம்ப ஓவராக போட்டு நசுக்குது. கொஞ்சம் வருந்துறது, துக்கப்படுறதெல்லாம் நார்மல் தான். ஆனால் ரொம்ப ஓவராக நசுக்கப்படுற மாதிரி உணர்றீங்கன்னா அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் போதுமான அளவுக்கு உள்வாங்கிக்கலன்னு அர்த்தம். இந்த சத்தியம் எப்படின்னா, ஸ்ட்ராங்காக உங்களை உள்ள காற்றை ஓவராக ஏற்றி விட்டுரும். ஏன்னா அப்போ மற்றவங்க உங்களை நசுக்க பார்த்தாலும் அவங்க வார்த்தைகளால் நசுக்க முடியாது. ஏன்னா அவர் வார்த்தை தான் உங்களுக்கு சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. கிறிஸ்துவுக்குள் நீ நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நீ நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நீ நீதி. யார் என்ன சொன்ன என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். அப்போ இப்படி வந்துட்டோன்னு வைங்களேன், ஜனங்களை பிரியப்படுத்துகிறவரெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம். நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஜனங்களை பிரியப்படுத்தணுன்றதுக்காக என்ன வேணா செய்வாங்க. ஏன்னா அவங்க பாராட்டணும், அவங்க ஏற்றுக்கணும், அவங்க நம்மளை நல்லா நினச்சிடணும். அதுக்காக எவ்வளோ வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. அப்படி நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வேறு விதமான மக்களாய் இருப்போம். இயேசு சொல்கிறார்ல ஒரு இடத்துல, இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, மனிதர்களை கண்டு பயப்படாதீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்ய முடியும் அவங்க ஒன்று அப்படின்றார் ஒரு இடத்துல. மிஞ்சி மிஞ்சி போனால் என்னத்தை செய்ய முடியும்? மனுஷனை பிரியப்படுத்தணும், மனுஷனுக்காக என்னத்தை வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காத. நீ கடவுளை பிரியப்படுத்தினா போதும், கடவுள் உன்னில் பிரியமாக இருந்தால் போதும். மனுஷன் பெருசாக ஒன்று செஞ்சிட முடியாது. அது சொல்கிறப்போ மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். 4வது, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான்ற சத்தியம் எனக்குள்ளே போய் இப்படி வேலை செஞ்சு மற்றவர்களோட தொடர்பு உள்ள விதத்தை மாற்ற என்ன ஆகிடுது? இப்போ தான் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்பதை நான் உண்மையிலே புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்ட பிறகு தான் உண்மையிலே மற்றவர்களை நான் உண்மையிலே நேசிக்க முடியும், அன்பு கூற முடியும். கிறிஸ்தவத்தில் நம்பர் 1 முக்கியம் என்னங்க? அன்பு. பிரதான கட்டளை என்னது? அன்பு. தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக, அயலானையும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுறதுன்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய நலனை கருதி நடந்து கொள்வது, அதான் அன்பு கூறுறது. அதாவது நம்முடைய நலனை காட்டிலும் மற்றவருடைய நலனை நினச்சி பார்க்கறது, அவங்களுக்கு என்ன நல்லதோ அதை நம்ம அவங்களுக்கு செய்கிறது இல்லையா? அன்பு செயல்லையும் வெளிப்படும். அப்போ மற்றவர்களை அன்பு கூறணும்னா அவங்கள பற்றி நினச்சி பார்த்து அவங்களுக்கு எது நல்லது என்பதை நினச்சி அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ நாம் அதுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறது, அதான் அன்பு கூறுறது. கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? அதனுடைய நேர் எதிரான வழி என்ன? நம்முடைய நலனே நினச்சி நாம் நடந்துக்கிறது, அதுதான் சுயநலம். நான் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் வாழ்கிறது தான் சுயநல வாழ்க்கை. இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் வாழ்கிறது தான் அன்பின் வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவன்கிட்ட ஒரு அன்பின் வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லையா? நம்முடைய நலனை மட்டும் கருதி வாழாமல் நம்முடைய குடும்பத்தாருடைய நலன், நம்முடைய சபை மக்களுடைய நலன், மற்ற மக்கள் பல மக்களுடைய நலனை நினச்சி வாழுன்றாரு. இது லேசில் வராது. ஏன்னா என்ன பிரச்சனைனா, நமக்கு எப்பவுமே நம்முடைய நலன் தான் அது குறைப்பட்டுக்கிட்டே இருக்குது. மற்றவங்க என்ன பாராட்டணும், மற்றவங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும், மற்றவங்க என்ன அங்கீகரிக்கணும், மற்றவங்க இப்படின்னே போயிட்டுருக்கிறதுனால, அல்லது நான் எனக்குள்ளே ஒன்றும் பெருமையாக நினச்சிக்கிறேன்னு வைங்க, அல்லது எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிறேன்னு வைங்க, நான் ரொம்ப மேலானவன் நினச்சிக்கிறேன்னு வைங்க, அல்லது நான் மட்டமானவன் நினச்சிக்கிறேன்னு வைங்க. இப்போ என்ன சரிப்படுத்துறதுக்கு நேரம் போயிடும். என்னங்க, மற்றவங்க நலனை உண்மையிலே யோசிக்க நேரமே இருக்காது, வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா மற்றவங்களோட நான் தொடர்பு கொண்டா கூட, ஏதாவது போய் மற்றவங்களுக்கு நான் செஞ்சால் கூட, நான் என்ன நோக்கத்தோடு செய்கிறேன், அவங்க நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட என்ன நோக்கத்தோட நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த கிஃப்ட் அவங்க பெற்று என்ன அவங்க பாராட்டணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோன்ற பேச்சில் கூட சில நேரம் எப்படி நம்ம பண்ணிடுறோம்னா, நோக்கம் அவங்களுக்கு உண்மையிலே உதவி செய்யணுன்றது நோக்கம் இல்லாமல், இதனால நம்ம நல்ல பேர் எடுக்கணும், 4 பேர் பார்க்கணும். எத்தனை பேர் தான தர்மம் அப்படி தான் பண்ணுறாங்க. 4 பேர் பார்க்கணும் தான தர்மம் பண்ணுறது, இல்லைன்னா கடவுள் பார்க்கணும். எப்படி கடவுள் பார்த்து எனக்கு பாயிண்ட் போடணும், மார்க்ஸ் போடணும், புண்ணியம் கட்டிக்கணும் இல்லையா? ஏன் யோசித்து பாருங்களேன். தானம் தர்மம் செய்கிறாங்க நிறைய பேர். ஏன் செய்கிறாங்க? கிறிஸ்தவத்தில் எப்போவுமே இந்த கேள்வி எழுப்பணும். ஏன் 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 எல்லாம் சொல்லுங்க. ஏன் செய்கிறாங்க?
சில நேரம் மற்றவங்க பார்க்கணுன்னு செய்கிறாங்க, சில நேரம் கடவுள் பார்த்து பாயிண்ட் போடணும், எனக்கு மார்க் போடணும். அப்போ கடைசியில் நான் அவர் முன்னால் போய் நிற்கிறப்போ எனக்கு பாஸ் ஒருவேளை இதனால் இது கொஞ்சம் பாயிண்ட் புண்ணியம் கட்டிக்கலாம்ல. என்ன விஷயம்னா அதுக்கு தான் இந்த சத்தியம் வேணும். கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்காக கிறிஸ்து புண்ணியம் கட்டி வச்சிட்டார் ஏற்கனவே. எந்த அளவு சேர்த்து வச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு சேர்த்து வச்சிட்டாரு. அந்த புண்ணியத்தை வச்சு, அந்த நீதியை வச்சு தேவன் நம்மளை நீதிமான் என்று ஏற்கனவே ஏற்றுக்கொண்டாச்சு, தீர்ப்பை கொடுத்தாச்சு. எனக்கு அவர் மார்க்கு இனி போட்டு எனக்கு ஒரு நாள் தீர்ப்பு இல்லை, எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. கடைசியில் இன்னொரு தீர்ப்பு வருது, ஒத்துக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளில் இந்த தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்னொரு தீர்ப்பு வரும். எல்லாம் ஏற்கனவே பேசினேன் நான் ஓரளவுக்கு. ஆனால் ஏற்கனவே இந்த தீர்ப்பை கொடுத்துட்டாரு. அப்போ நான் அவர்கிட்ட பாயிண்ட் சேர்க்கணுன்றதுக்காக தானம் தர்மம் செய்ய தேவையில்ல. மற்றவங்க பார்க்கணும், அவங்க என்ன ஏற்றுக்கணும், அவங்க என்ன பாராட்டணும், அவங்க என்ன பெருசாக நினைக்கணுன்றது எனக்கு ரொம்ப, அதுக்கு பின்னால் நான் அலைஞ்சு போக தேவையில்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே என்னை பார்த்து நீதிமான் என்று தீர்த்து விட்டார்ன்றதுல நான் செக்யூராக இருக்கிறேன்னு வைங்க. நான் அந்த உணர்வோடு வாழ்கிறேன்னா முதல் முறையாக என்னுடைய நலனையே யோசிக்காம, இதனால எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, கடவுள் எனக்கு அதெல்லாம் நினைக்காம, மற்றவங்க என்ன அதெல்லாம் நினைக்காம, இன்னொருத்தருடைய தேவையை உத்து பார்க்கலாம். நான் ஐயோ அவங்களுக்கு இந்த கஷ்டத்தில் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த உதவி தேவையே, தேவன் நம்மளை எப்படி தூக்கி விட்டுருக்கிறாரு, நாம செய்வோம் அப்படின்னு பியூரா அவங்களுடைய நலனை மட்டும் கருதி, இதிலிருந்து நமக்கு எந்த பாராட்டும் வர தேவையில்ல, இதிலிருந்து கடவுளுக்கு முன்பாக எந்த பாயிண்ட்டும் வந்து தான் ஆகணும்னு கிடையாது. பியூரா அவங்க நலனை கருதி அவங்களுக்கு உதவி செய்யலாம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னங்க ஏங்க கிறிஸ்தவ வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கைங்க. அன்பின் வாழ்க்கைன்னா இதுதாங்க. கடவுளுக்கு கூட நம்ம சில காரியங்களை செய்கிறப்போ அன்போடு செய்கிறோமா அல்லது பாயிண்ட் சேர்க்கணும்னு செய்கிறோமா? அவர் மேலே ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இருக்காருன்னா பைபிள் வாஸ்தா பாயிண்ட்டு, ஜெபம் பண்ணா பாயிண்ட்டு அப்படின்னு செய்கிறோமா? எனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறார், என்னை எவ்வளோ அன்பு கூறுகிறார், எவ்வளோ நல்ல தேவன், அவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன், அவரை தெரிஞ்சுக்க, அவரோட நெருங்க விரும்புகிறேன், அவரோட பழக விரும்புகிறேன், அவருடைய அழகை காண விரும்புகிறேன், அவருடைய மகிமையை காண விரும்புகிறேன். அந்த எண்ணத்தோட போய் பைபிள் வாசிக்கிறோமா, ஜெபம் பண்ணுறோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த சத்தியம் உள்ளே போச்சுனா தான், கிறிஸ்துவுக்குள் நீதிமானாயிட்டன்ற சத்தியம் உள்ளே போச்சுனா தான் சுயத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி விட்டுறோம். இனி நான் என்ன நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தானம் தர்மம் செய்ய தேவையில்ல, பைபிள் வாசித்துக்கு தேவையில்ல. இல்லை, எனக்கு கிறிஸ்துவுக்குள் நீதிமான்றது என்ன நல்லா ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஏற்கனவே நல்ல உணர்வை ஏற்கனவே கொடுத்துருச்சு, திருப்தியை கொடுத்துருச்சு. யாரையும் நான் பிரியப்படுத்த தேவையில்ல. கடவுளே என்னில் பிரியமாய் இருக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு முன்பாக நான் பாயிண்ட் சேர்க்க தேவையில்ல. அவரை நான் ஃப்ரீயாக அன்பு கூறலாம், உண்மையிலே அன்பு கூறலாம். ஏன்னா என்ன அவரை முதல் அன்பு கூர்ந்தார், என்னை நீதிமான் ஆக்கி விட்டார். அன்பின் வாழ்க்கை, மற்றவர்கள் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை இந்த சத்தியத்தின் மூலமாய் சாத்தியமாகிறது. இந்த சத்தியம் உள்ள போலன்னா என்ன ஆயிடும்? அதான் நான் சொன்ன மாதிரி நாம் ஒன்றும் நமக்குள்ள பெருமை இருக்கும், இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு நேரம் போயிடும். மற்றவர்களை நம்ம ஒன்று மட்டமாக நினைப்போம், இல்லைன்னா உயர்வாக நினைப்போம். இதில் எங்கே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது? மனுஷன் பயம் இருக்கும், மனுஷர்களை பிரியப்படுத்தணுன்ற எண்ணம் இருக்கும். அப்போ அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக செய்யணும்னு நினைப்போமே ஒழிய அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு நினைக்க மாட்டோம். இந்த சத்தியம் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம மற்றவரோட தொடர்பு கொள்கிற விதமே மாறிடும். ஒருவேளை இன்னொருத்தர்கிட்ட ஒரு குறை பார்க்குறோன்னா, ஒரு தப்பு பார்க்குறோன்னா, சில நேரம் அவங்கள்ட்ட நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்னா அவங்கள பிரியப்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம். இன்னொருத்தர்கிட்ட குறைய சில நேரம் நம்ம ஏன் சொல்கிறதில்ல? சிலர் நம்ம பார்க்குறோம், அவங்கள்ட்ட குறை இருக்குது, இப்படியே அவங்க போனாங்கன்னா கெட்டே போயிடுவாங்க, நாசமாக போயிடுவாங்க, நமக்கே நல்லா தெரியுது. ஆனாலும் நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளை போய் சொன்னால் அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளை ஒரு மாதிரி பேசிடுவாங்களோ, நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற பயம், தோல்வி பயம். அதனாலே சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்போ நான் கேட்குறேன், அதுதான் அன்போடு நடந்துக்கிறதா?
இன்னொருத்தட்ட ஒரு குறை பார்க்குறோம், அந்த குறையை அவங்க சரிப்படுத்தினா நாசமாக போயிடுவாங்க அப்படின்றத உணர்றோம். அப்படின்னா போய் சொல்லணும் தானே. அவங்க நல்லன கருதி நம்ம நடந்துக்கணும்னா நிச்சயமாக அவங்கள்ட்ட போய் சொல்லணும். ஆனால் ஏன் சொல்ல மாட்டோம்? மனுஷன் பயம், ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு, அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு. அவங்க நம்மளை ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக பதில் பழி வாங்குற மாதிரி வாய்கிளியே ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டேங்கிற சத்தியத்தை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி ஆகிடுவீங்கன்னா, இன்னொருத்தருக்கு இது நல்லதா நான் போய் சொல்ல போகிறேன், அன்போடு சொல்ல போகிறேன். அவங்க நல்லதுக்காக அவங்கள குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அவங்க நல்லா இருக்கும்படி அன்புடன் இந்த சத்தியத்தை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவங்க என்ன சொன்னால் என்ன ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. என்னை திரும்ப பழித்து பேசிட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் அதான் நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன்ல, எருமாட்டு தோல் மாதிரி ஆகிடும். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்ற சத்தியம் உள்ளே போய் 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 எருமாட்டு தோல் மாதிரி ஆகிடும். யார் என்ன பழித்து பேசினாலும் ஒன்றும் உரைக்காது. நீ பேசிட்டு போ, அவர் என்னை பார்த்து பேசிட்டாரே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆகவே மற்றவருடைய பாராட்டு எனக்கு இருந்துதான் ஆகணும், இல்லை மற்றவங்க என்னை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நீ கிடையாது. மற்றவருடைய நலனை கருதி அவங்களுடைய நன்மைக்காக நம்ம போய் அன்புடன் சத்தியத்தை சொல்லிட்டு வரலாம். அதனாலே எவ்வளோ பேர் திருந்தலாம் இல்லையா. முற்றிலுமா நம்ம மற்றவரோட தொடர்பு கொள்ற விதத்தை மாத்திரோங்க. அதான் சொல்ல வரேன் நான். அது மட்டும் இல்லைங்க, கடைசியா அஞ்சாவதா, சத்துருக்களை கூட அன்பு கூற வைக்கும். யார? சத்துருக்கள், எதிரியை கூட அன்பு கூற வைக்கும். எது அன்பு கூற வைக்கும்? இந்த சத்தியம். எந்த சத்தியம்? கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டோம். நமக்கு எதிர்த்து செஞ்சவங்களை நம்ம மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பழி வாங்குற புத்தி தான் மனுஷனுக்கு இயல்பாக இருக்குது. மன்னிப்பு யாரா நம்மளை தெரியாமல் இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா சாரி சொன்னால் ஓகேங்க அப்படின்னுவோம். ஆனால் தெரிஞ்சு நமக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிக்க வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? சரி, ஓகே, எல்லாருக்கும் வரல, பொதுவாக மனுஷனுக்கு அது கஷ்டம், மன்னிக்கிறது கஷ்டம், ஓகே ரைட்டு. கிறிஸ்தவனுக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், நீதிமான் ஆயிட்டான்றதை முழுசாக புரிஞ்சுக்கல. கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆயிட்டோன்றது அந்த சத்தியம் என்ன சொல்லுது? எப்பா நமக்கு எவ்வளோ பெரிய கிருபையை தேவன் பாராட்டி இருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை. ஏங்க, பாவத்தின் சேற்றில் கடந்தவங்க, நரகத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தவங்க, தேவ கோபாக்கியனைக்கு தகுதியாக நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுதான் நம்மளுடைய நிலையாக இருந்தது. நம்மளை அந்த நிலையிலிருந்து ஏதோ லேசாக பாவ மன்னிப்பை கொடுத்து சரி வா என் வீட்டு வெளியே பொழைச்சிக்கோ அப்படின்னு அவர் கூப்பிடல. என்னங்க, யாரோ ஒருத்தர் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, ஒரு பெரிய செல்வந்தன் அந்த பக்கம் பிச்சைலாம் எடுக்காத, நீ வா என் வீட்டுக்கு வா, எங்கள் வேலையில் சேர்ந்துக்கோ, என் வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன குடிசை போட்டு தரேன் உனக்கு, அங்கே நீ இருந்துக்கோ, எனக்கு வேலை செஞ்சுக்கோ, இந்த வாழ்க்கை வேணாம் உனக்கு, இப்படி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாலே பெரிய கிருபை தான். என்ன சொல்கிறீங்க? அதுவே பெரிய விஷயம். முக்கால்வாசி பேர் கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. நம் தேவன் நமக்கு என்ன பண்ணார்? நாமளும் அந்த பிச்சை அடைக்கிற நிலையில் தாங்க இருந்தோம், ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தோம். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலையாக இருந்ததுங்க. தேவன் என்ன பண்ணார்? இந்த நிலை வேணாம், பாவத்தின் சேற்றிலேருந்து உன்னை தூக்கி வா, என் அரண்மனைக்கு வெளியே உனக்கு ஒரு சின்ன குடிசை போட்டு தரேன், அங்கே இருந்துக்கோ, நீ பாவத்தை மன்னிச்சிட்றேன், ஏதோ வேண்டிக்கிறப்போ உனக்கு வேண்டிக்கிற சோறு கொடுக்குறேன், உனக்கு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாரா? அதை விட்டுட்டு என்ன பண்ணாருன்னா, நம்ம கதை எப்படின்னா, பிச்சைக்காரனை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு மகனாக்கி விட்டார். நம்மளை மனவாட்டி ஆக்கி விட்டார். பல விதத்தில் பைபிள் சொல்லுதுங்க. நம்மளை தம்முடைய குடும்பத்திலேயே சேர்த்து கொண்டார். என்னுடைய சொத்து உன்னுடைய சொத்து, கிறிஸ்துவனுடைய நீதி உன்னுடைய நீதி. கிறிஸ்துவுக்குள் நீ நீதிமான்றது எவ்வளவு பெரிய கிருபை! இது எவ்வளவு பெரிய கிருபைன்றதை உணரல நாம. அதனால தான் எதிரியை மன்னிக்க முடியல. நாம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அவன் நமக்கு விரோதமாக செஞ்சது அவ்வளோ பெரிய விஷயம், மன்னிக்க கூடாத விஷயம். அப்போ நாம கடவுளுக்கு விரோதமாக செஞ்ச பாவம் என்ன செஞ்சோன்றது நம்பர் 1 கிடையாதுங்க. யாருக்கு விரோதமாக செஞ்சோன்றது தான். நம்முடைய எதிரி நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய விஷயத்தை கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அவன் நமக்கு விரோதமாக தான் செஞ்சான். நாம் கடவுளுக்கு விரோதமாக செஞ்சோம்.
எதுங்க பெருசு? நரகத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தோம் நாம, அதை மாற்றி நம்மளை கம்ப்ளீட்டாக நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறாருன்னா அப்போ நாம் எப்படி மற்றவர்களை மன்னிக்கணும் அல்லவா? ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு மன்னிக்க முடியும்னா, எவ்வளோ கீழே இருந்து எவ்வளோ மேலே தேவன் தூக்கி இருக்கிறாரோ அவன் நினச்சி பார்க்குறான். கிறிஸ்துக்குள் நீதிமான் ஆயிட்டான்றா அதை நினச்சி பார்க்குறான். அவன் எவ்வளோ மட்டமான நிலையில் இருந்தான், இப்போ எவ்வளோ உயர்வான நிலைக்கு தேவன் அவனை உயர்த்திருக்கிறான்றதை நினச்சி பார்க்குறான். அது மட்டும் இல்லை, இன்னொன்னையும் நினச்சி பார்க்குறான். ஒருவேளை மற்ற மனிதர்கள் நமக்கு விரோதமாக பல மோசமான காரியங்களை செஞ்சுருக்கலாம், நம்ம அவமானப்படுத்தியிருக்கலாம், நம்மளை புண்படுத்தியிருக்கலாம், நம்முடைய மானத்தையே எடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை அவங்களால எடுக்கவே முடியாது. என்னது அது? கிறிஸ்துவனுடைய நீதியினால் நான் தரிக்கப்பட்டிருக்கிறேன், அதுவே என்னுடைய மகிமை. சிலர் இன்னொருத்தர் மானத்தையே எடுத்திருக்கிறாங்க, அவங்கள அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்துகிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு விரோதி நமக்கு இருக்கிறப்போ அவங்கள மன்னிக்கிறதுக்கு நமக்கு வரவே வராது. எப்போ திறமை வரும்? யார் என்ன அவமானப்படுத்தினாலும், மானத்தை என்ன எடுத்தாலும் என்ன, கிறிஸ்து தான் என்னுடைய மானம், மரியாதை, நீதி. கிறிஸ்து தான் என்னுடைய மகிமை. அதை எவன் எடுக்க முடியும்? யார் எடுக்க முடியும்? அப்படின்ற உணர்வு பெருசாயிடுச்சுன்னா அப்படி நம்மளை செஞ்சவங்களை கூட மன்னிக்க தோணிடும். மன்னிக்கிறதுனால அவங்கள போய் கட்டி பிடிச்சிக்கோங்க, அவங்களுடைய வாழுங்கன்னு சொல்ல வரல நான். என்னங்க, மன்னிச்சுட்டு தூரமாகவே இருந்துக்கலாம். பாம்பு மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு பாம்பை வீட்டுக்குள்ளே வச்சுக்கூடாது. பாம்பு மாதிரி நடந்தால் கூட நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறத நான் மன்னிச்சிரு. ஆனால் அவன் இன்னும் பாம்பு மாதிரி இருக்கான்னா தூரமாக வச்சுருங்க, அவ்வளோதான், நெருங்காதீங்க. ஆனால் மன்னிக்க வேண்டியது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறது. மன்னிக்காதனாலே நாம் முன்னேறாமல் சில நேரம் இருக்கிறோம். அது வேண்டாம். இந்த சத்தியத்தை உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மன்னிக்கிறதும் வரும். அதன் மூலமாக ஒருவேளை அவங்களும் குணமாகலாம், நீங்கள் நிச்சயமாக குணமாயிடுவீங்க. தேவன் மகிமைப்படுவார், கிறிஸ்து மகிமைப்படுவார். ஆமென். எல்லோரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேவனுக்கு நன்றி சொல்வோம். எப்படி எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலாக லைஃப்பில் வாழ்ந்து காமிக்கணும். நம்ம வாழ்ந்து பார்க்குறோன்னா அதுக்கு பெரிய கிருபை வேணும். இந்த சத்தியத்தை நம்ம இன்னும் நல்லா உள்வாங்கிக்கணும், இதை நல்லா இன்னும் புரிஞ்சுக்கணும், நல்லா இதில் வேறுண்டு நம்ம இருக்கணும். ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படி, ஒரு கிறிஸ்தவ சமுதாயம்னா இப்படி இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. பொதுவாக சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, நம்முடைய ஊரில் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் அவர்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. அதுக்கு இந்த சபை ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு உதாரணமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த சபையில் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஒற்றுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவரோடு ஒருவர் பழகுகிற, ஒரு எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி நாங்கள் ஒன்று கூடி பல விதமான மக்கள், பல விதமான பின்னணியிலேருந்து பக்கத்தில் உட்காந்து ஒன்றா கம்யூனியன் எடுத்து ஒன்றா இப்படி ஐக்கியம் கொள்றதே எவ்வளோ பெரிய சாட்சியாய் இருக்குது. அதை நினச்சி பார்க்குறோம். இந்த சபையை நீர் அப்படி ஆக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. பல விதங்களில் இந்த சபை தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊரில் கிறிஸ்தவத்துக்கு முன்னேற்றங்களை கொண்டு வரட்டும், சபைகளுக்குள்ளாக முன்னேற்றங்களை கொண்டு வரட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதற்கு வேண்டிய விதத்தில் எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து எங்களையும் நீர் இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைய கிருபை செய்வீராக. இந்த நாங்கள் இன்றைக்கி கேட்ட காரியங்கள் வெறும் கேட்டதோடு போகாமல் ஆக்சுவலாக இது வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க ஆண்டவரே, எங்கள் சபையில் இதை பெரிய விதத்தில் பார்க்க, எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த நாட்டில் பெரிய விதத்தில் காண அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் எல்லாமே சாத்தியம் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய நாமம் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.